பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட அந்த கெப்பாசிட்டி இந்த 26ஓட முடிய போகுது. புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த 26ஓட அவங்க வீட்டுக்கு போறாங்க. 1% 1/2% கூட அவங்க வாங்க போறது கிடையாது. புரியுதுங்களா? அதனால அவங்கள வந்து நம்ம வந்து பெருசா ரியாக்ட் பண்ணிக்க வேண்டியதில்ல. தேவைப்படும் போது ஒரு வடிவேல் காமெடி கூட இருக்கும்ல, வேலைக்காரி அப்பப்போ வீட்டுக்காரின்னு ஒரு காமெடி வரும் பாரு. அந்த மாதிரி அவனெல்லாம் வந்து போற போல 2 அடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த இன்னொரு காமெடியா இருக்கும். அப்பப்போலாம் தேவைப்படும் வாடன்னா அடிப்போம்னு. அந்த மாதிரி என்டிங்கன்னா அடிக்கலாம். ஏன்னா அடிச்சு பழகிறதுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது குத்துச்சண்டை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க பாரு. அந்த மாதிரி ஒரு டூல் அது. அடிச்சு பழகுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க அடிச்சு பழகிட்டீங்கன்னா நீங்க யாருன்னா அடிக்கிறதுக்கான தெம்பு உங்களுக்கு வந்துரும். அதனால அவங்கள ஒரு அரசியல் கட்சியெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. அதே நேரத்துல அண்ணன் சீமான்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு கதை சொல்லி ஒரு நல்ல ஒரு கதை சொல்ற ஒரு டைரக்டர் அவரு. அவருக்கு என்ன தெரியும்? திடீர்னு ஆக்சிடென்டலா அரசியலுக்கு வந்தவர். இப்போ நம்ம திடீர்னு எப்படி சொல்றது ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும். ஏன் நம்ம எம்ஜிஆருக்கா இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், ஏன் இப்போ இருக்க பிரசன்ட் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின்கா இருக்கட்டும், ஏன் எடப்பாடி அவர்களுக்கு கூட ஒரு ஒரு அரசியல் ஹிஸ்டரி இருக்கும். இவங்க இந்த இடத்துல இருந்து வந்தாங்க, இந்த இடத்துல இருந்து வந்தாங்க, இங்க இப்படி வந்தாங்க. இதனால ஒரு 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 20-30 வருட பயணம் இருக்கும், அரசியல் பயணம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா திடீர்னு ஆக்சிடென்டலா வந்து அரசியலுக்கு வந்தவங்களுக்கு என்ன தெரியும்? அவர் டைரக்டரா இருந்தாரு. ஒரு ஹீரோ கிட்ட போயிட்டு கதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணி ஓகே பண்றது அவரோட ஒரு பெரிய டாஸ்க். அதை அழகா பண்ணிட்டு இருந்தாரு. அதே விஷயத்தான் இப்ப வந்து இந்த கடந்த 15 வருஷமா தமிழக அரசியல்ல அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? கதை சொல்கிறார். அற்புதமான கதைகள், அழகான கதைகள், வித்தியாசமான கதைகள், விதவிதமான கதைகள். புரியுதுங்களா நான் சொல்றது? அதை நம்ப வைக்கிற மாதிரி சொல்றதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணும். அது அவர்கிட்ட ரொம்ப அருமையா ஆண்டவனின் ஆசீர்வதித்தால் அவர்கிட்ட இருக்கு. அருமையான ஆசீர்வாதம் அவருக்கு ஆண்டவன் கொடுத்திருக்காரு. கதை சொல்ற விஷயம் அதை அழகா அடிச்சு விடுறாரு. அது நிறைய பேருக்கு ரசிக்கும்படியா இருக்கு. அந்த மாதிரி ரசிச்சுட்டு நம்ம கடந்து வந்துடணும், சிரிச்சுட்டு கடந்து வந்துடணும். சீரியஸாக எடுத்து பேசுற அளவுக்கு எல்லாம் ஒரு ஆளே அவங்க கிடையாது. அதே மாதிரி இந்த இந்த மஞ்சப்பொடிக்கிறான் பாருங்க, அவன் சமய சீதவாதி, சந்தர்ப்பவாதி. அவனுக்கு அவரோட நோக்கம் என்னன்னா பணம். பணம் தான் பிரதானம். ஜெயிக்க மாட்டோன்னு தெரிஞ்சே எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு கட்சி எதுன்னா அதுதான். புரியுதுங்களா? இப்போ நான் பேசுற பேச்சுல வந்து 2-3 இடத்துல வந்து நான் தமிழர்னு அந்த கட்சி வார்த்தையை அந்த கட்சியோட பெயரை பயன்படுத்தியதற்கே நான் வெட்கப்படுகிறேன், அவமானப்படுறேன். புரியுதுங்களா? அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. போட்டி நமக்கும் திமுக மட்டும்தான். நம்ம ஏன் அண்ணா திமுக கூட நம்ம வந்து கம்பேர் பண்றது இல்லைன்னா அது முடிஞ்சு போச்சு. அதை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. அதனால நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான் போட்டின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா மத்தவங்க நம்ம ஒரு கன்சிடராக நம்ம பாக்குறது இல்ல. அதுலயும் குறிப்பாக இந்த பெயர் சொல்ல விரும்பாத கட்சியை வந்து நம்ம கட்சியாவே கன்சிடர் பண்ணக்கூடாது. அது ஒரு டம்மி பாவா கட்சி. இவங்க ஏன் இந்த பிரச்சார மேடைகளுக்கும் விவாத மேடைகளுக்கும் இவங்களை கூப்பிட்டு வச்சு நானும் ரவுடிதான் சொல்லி இவங்களை ஏன் வண்டியில வேன்ல இவங்களை ஏன்டா ஏத்துறீங்க நீங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? வாண்டடா வேன்ல ஏறி வரானுங்க இவனுங்க. டேய் நானும் கட்சி தாண்டா நடத்துறேன், நானும் ரவுடி தாண்டா, பாரு நான் யூடியூப்ல இத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன், நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், என்னையும் ஒரு கட்சியா மதிங்கடான்னு சொல்லி வாண்டடா இவங்களும் ஏறி வரானுங்க வண்டியில. உன்னை யாரா கூப்பிட்டாங்க? போடா அந்த பக்கம் ஓரமா. உன்னை நாங்க கூப்பிட்டோமா? நீ ஒரு ஆளா எங்களுக்கு? அது மாதிரி நான் ஜாலியா தான் எடுத்துக்கிறேன். நம்ம பசங்க ஒரு சிலர் வந்து சீரியஸா அப்ரோச் பண்றானுங்க. அண்ணா என்னண்ணே அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படி பேசிட்டு அவன் பொழப்படாது. இன்னைக்கு அந்த மஞ்சப்பொடி விட்டுருங்க, வேற எவனா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேசுற எவனா இருந்தாலும் அவனோட தமிழ்ல விஜய் முகம் இருக்கணும். நம்ம தலைவர் முகம் இருந்தாதான் அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேர் பாக்குறான். நீங்க ஏன் அந்த கதை சொல்லி அண்ணனோட போட்டோ வைங்க, மஞ்சப்பொடி போட்டோ வைங்க, மத்த கட்சி தலைவர் போட்டோ எல்லாம் வைங்க, 800 வியூஸ் தாண்டாது. எப்படி 800-900 வியூஸ் கூட வராது. தலைவர் போட்டோ வச்சீங்கன்னா 50,000 பேர் பாக்குறான். புரியுதுங்களா? அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அவர் போட்டோ வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். வியாபாரம் பண்ணிடலாம், அந்த மாசத்துக்கான பணத்தை தேர்த்திடலாம் சொல்லி அரசியல் பிழைப்பு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மக்களுக்கான அரசியல் எல்லாம் கிடையாது. அது நீர்த்து போச்சு. அவங்க எல்லாம் தமிழ் தேசியத்தெல்லாம் மறந்து இன்னைக்கு வந்து உருட்டு தேசத்தை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நாம் எல்லாம் உருட்டு தேசத்தை நோக்கி பயணிக்க உள்ளோம் சொல்லி 1901 படத்துல சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி சோழ தேசம் நோக்கி, அந்த மாதிரி அவங்க உருட்டு தேசத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க உலகம் வேற. அவங்க உலகத்துல அவனுங்கதான் வந்து மன்னர், அவங்கதான் மந்திரி, அவங்கதான் போலீஸ், அவங்கதான் சிப்பாய், எல்லாமே ஒரே ஆள் தான். இது பிரசன்ட் மனிதர்கள் வாழும் உலகம். இது அவங்க வாழ்றது ஏலியன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட எல்லாம் பேசி நம்ம வந்து நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்காம, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க நேரத்துல அப்ப போற போல 2 அடி அடிச்சுட்டு கொட்டிட்டு போய்கிட்டே இருங்க. நம்ம போக்கஸ் தீய சக்தி திமுகன்றதை மட்டும் கவனமா ஏத்துக்கிட்டு இந்த நடக்குதுல இந்த அராஜகம், இந்த கர்ப்பிணி பெண்களையும் மக்களையும் இன்னைக்கு போராட்டம் இல்லாத ஒரு நாள் சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல விடிஞ்சதும் பேப்பர் திறந்து பார்த்தாலோ, பேப்பர் விட்டுருங்க, ஏன்னா எல்லா மீடியாவையும் அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க.
பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், சேட்டலைட் மீடியாவா இருக்கட்டும், ஒருத்தர் 2 பேர் எதனா பேசினாங்கன்னா அவங்கள வந்து கேபிள் டிவில இருந்து கட் பண்ணி தூக்கி 500வது நம்பர்ல தூக்கி போட்டுறது. இது வந்து ஜனநாயகத்தின் ஒரு தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரத்திலையும் கை வச்சுட்டாங்க. அது ஓகே. அங்க மேல அப்பா பண்றாரு, பெரியப்பா, இங்க சின்னப்பா. இவங்க 2 பேரும் மொத்த மீடியா கண்ட்ரோல் வச்சுக்கிறது. பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் கை வந்த கலன்னு வச்சுங்க. எதிர்த்து வேற யாராச்சும் பேசிட்டாங்கன்னா உடனே அவன் மேல எஃப்ஐஆர் போடு, அவனை தூக்கி உள்ள போடு, அவனை மிரட்டு. இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். ஆக நமக்கான வேலை என்ன, நம்ம என்ன செய்யணும்? இத பாருங்க, இவங்க செய்யற அராஜகங்கள் என்னன்றத நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துல நம்ம நண்பர்கள், சொந்தக்காரன் ஒவ்வொரு இடத்துலயும் திமுகவுக்கு வாக்கு அளிக்கிறவனே இருப்பான்ல, பரம்பரை நான் மாத்தி போட மாட்டேன்பா, நான் போட்டா சூரியனு தான்ப்பா போடுவேன்னு சொல்றவன் இருக்கான்ல, அவ மனசை மாத்தணும். அதான் நம்மளோட. மத்தவெல்லாம் ஓட்டு போட தயாராயிட்டான். வீட்டுக்கு ஒரு ஓட்டு தலைவர் சொன்னாரு. நான் தலைவரோட வார்த்தையை நான் மதிக்கிறேன். ஆனா நான் சொல்ற தலைவா, வீட்டுக்கு 5 ஓட்டு இருக்கு, வீட்டுக்கு 4 ஓட்டு இருக்கு. ஒரு விஜய் இல்ல, ஒரு விஜய் இல்ல, வீட்டுக்கு 2 3 பேர் இருக்காங்க. அதனால வந்து ஓட்டு நினைச்சு பயப்பட தேவையில்ல. ஆனா நான் என்ன பண்ணாலும் நான் மாற மாட்டேன். என் ஓட்டு வந்து திமுகவுக்கு தான், என் ஓட்டு வந்து அண்ணா திமுகவுக்கு தான், சூரியனு ரெட்டையில, இதை தவிர நான் வேற எதுவும் என் மண்டையிலே இல்லைன்னு சொல்றான் பார். அவனை மாத்தி நம்ம பக்கம் கொண்டு வர வைக்கணும். அதுதான் நம்மளோட டாஸ்க். யதார்த்தத்தை புரிய வைக்கணும். ஐயா நீங்க சொல்றீங்க 2000 ரூபாய் அவன் கொடுக்குறான்னு சொல்றீங்க, அவன் கொடுக்குற காசு நான் உண்மையா இருக்கணும்னு சொல்றீங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்களோட சென்டிமெண்டா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றாங்க. பாருங்க, பாஸ் வாங்கிட்டோம், அதனால வாங்கின மரியாதைக்கு கொஞ்சமாச்சும் நம்ம ஓட்டு போட்டுருணும், ஒரு ஓட்டாச்சும் அவங்களுக்கு போட்டுருன்னு நினைக்கிறாங்க. அந்த மனப்பான்மையை மாத்தணும். 2000 ரூபாவை 5 வருஷத்துக்கு நீங்க டிவைட் பண்ணுங்க. ஏன்னா 8 ரூபாய் 10 ரூபாய்க்காகடா நீங்க உங்களோட ஓட்டை விக்கிறீங்க. ஆனா அவங்க கொள்ளடிச்சு வச்சுக்கிறது எவ்வளவு, அவங்க போற கார் வேலை என்ன, அவங்களோட வருமானம் என்ன, இந்த கடந்த 4 வருஷத்துல அவங்க சொத்து குவிப்புகள் என்ன, ஒவ்வொரு அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன, இதை பத்தி எல்லாம் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்லணும். யதார்த்தத்தை போய் சொல்லணும். செய்யறோம்னு சொல்லி செய்யாம இன்னைக்கு ஏமாத்தி இருக்காங்களே, அதை போய் நம்ம சொல்லணும். இதைத்தான் நம்ம பண்ணணும். ஆல்ரெடி அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளோட பேச்சாளர்கள் லோயலாமணியா இருக்கட்டும், அண்ணன் ரமேஷா இருக்கட்டும், இப்படி பல அண்ணன்கள் இருக்கானுங்க நம்ம கட்சியில. அவங்க எல்லாம் வந்து வீதி வீதியா போயிட்டு ஊரா போயிட்டு அவங்க பங்குக்கு அவங்க போட்டு பொழக்கிறாங்க. யூடியூப்லயும் வந்து நம்மளோட சக ஆதரவு ஊடகங்களா இருக்கட்டும், நம்மளோட கட்சி தோழர்களா இருக்கட்டும், நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்பேஸ் போட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ஆனா பத்தாது, இன்னும் வீரியமா இறங்கி வேலை செய்யணும். அடுத்த 2 மாசம்ன்றது ரொம்ப டஃப்பா இருக்கும். அவங்க அவதூறை தாண்டி அட்டாக் மோட்ல இறங்கிட்டானுங்க. முன்னாடி அவதூறு ஆபாசத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அடிதடி அராஜகத்தை கையில எடுத்துட்டான். பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 100 பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 பேரை முடக்கிறதுக்கு 100 பேர். நாளைக்கு 1000 பேர் நாங்க வருவோம்டா, நீ என்ன பண்ணுவ? நான் கேட்கறேன், நாளைக்கு நாங்க 1000 பேர் வரோம், நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவ்வளவுதான். இந்த வடசென்னை தொகுதியில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போதை பழக்கங்கள் என்ன போய்கிட்டு இருக்கு, கஞ்சா இன்னைக்கு எப்படி கிடைக்குது, இன்னைக்கு போதை கலாச்சாரமா, இன்னைக்கு போதை அது அப்படியே எப்படி சொல்ற, போதையிலே முழுகி போயிருக்க தமிழ்நாடு. இது எப்படி சர்வசாதாரணமா இன்னைக்கு சின்ன பையன்ல இருந்து ஸ்கூல் பொண்ணுங்கள்ல இருந்து ஸ்கூல் பசங்கள்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு அவங்க கையில சாதாரணமா சரக்கும் கஞ்சாவும் கிடைக்குது. அது எப்படி? இதெல்லாம் தான் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதான் எளிய வழி பிரச்சாரம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, எதிர் வீட்டுல இருக்கவங்க, நம்ம தெருவில் இருக்கவங்க, அவங்க கிட்ட சைலண்டா நம்ம சம்பவத்தை பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்து வாக்குகளை மாத்த வைக்கணும். அந்த வேலையை நீங்க எல்லாரும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் என்னால முடிஞ்ச வேலையை நான் பண்றேன். ஒவ்வொருத்தரும் ஒரு டாஸ்க் எடுத்துக்கணும். ஐயா நான் 100 ஓட்டு வாங்க தரேன் ஐயா, என்னால முடியும், நான் 100 ஓட்டை நான் கன்வெர்ட் பண்றேன், நான் 100 ஓட்டை என்னால வாங்கி தர முடியும், நான் ஒரு 200 பண்றேன், என்னால முடிஞ்சா நான் ஒரு 500 பண்றேன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டு அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணி பூத்துக்கு அவங்களை கொண்டு வர வைக்கணும். புரியுதுங்களா? இது வரைக்கும் 2020 இதுக்கு முன்னாடி எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கலாம். அதுல 70% தான் வந்திருக்கு, 72% தான் வந்திருக்கு, 65% வந்திருக்கு, இப்படிதான் வந்திருக்கும். நிறைய பேர் ஓட்டே போட மாட்டான். புரியுதுங்களா? இன்னைக்கு எல்லாருமே ஆர்வமா தன்னிச்சே நீ ஓட்டே போட்டாகணும் தயாரா இருக்கிறான். அது அழகா சிந்தாம செதறாம இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல நிறைய பேர் மெத்தன போக்கில் இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணாதவங்க, அதுல கரெக்ஷன் இருக்கவங்க எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை சரி பார்த்து அதை முடிஞ்ச அளவுக்கு அதை சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆல்மோஸ்ட் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிங்க. ஓட்டர் ஐடி எடுக்காதவங்க எடுத்துருங்க. ஏன்னா அவங்க டார்கெட் பண்றதே முதல் தலைமுறை வாக்காளர்கள். கிட்டத்தட்ட வந்து 18 வயசுல இருந்து இந்த 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்களோட எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 1 கோடியை தாண்டுது. ஒரு புள்ளி உரம் சொல்லுது. அதை தான் அவன் டார்கெட் பண்றான். ஏன்னா இதை வந்து விஜய் அவர்கள் வந்து ஸ்வீப் பண்ணிடுவாரு, அது நமக்கு சுட்டு போட்டாலும் நமக்கு வராதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நாட் ஒன்லி ஒரு கட்சி, இந்த பேர் சொல்ல விரும்பாத ஒரு டுபாகூர் கட்சி இருக்கு பாரு, அந்த கட்சியில இருக்கக்கூடிய மொத்த தோழர்களும் நம்ம பக்கம் வந்துட்டாங்க. தம்பிகள் மொத்தம் நம்ம பக்கம் வந்துட்டாங்க. அண்ணா திமுக இருக்கக்கூடிய இளைஞர்களும் நம்ம பக்கம் இருக்கான். குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய, திமுக இருக்கக்கூடிய
அனைத்து இளைஞர்களும் நம்ம பக்கம் வந்துட்டான். ஏன்னா இளைஞர்கள் மாற்றம் வேணும்னு நம்புறாங்க. இவங்க அரசியலுக்காகவும் இவங்களோட சுய லாபத்துக்காகவும் நம்மளை எப்படியெல்லாம் வந்து கேம் பிளே பண்ணி இன்னைக்கு நம்ம மூளையை மழுங்கடிக்க வச்சு இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த யதார்த்தத்தை இன்னைக்கு இளைஞர் புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா நீ இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்னு இந்த டிஜிட்டல் எரால அவன் எல்லாத்தையும் பாக்குறான். எது உண்மை எது போயின்னு பகுத்து பாக்குற அறிவு இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட இருக்கு. ஆனா இந்த கூட்டம் நம்மள என்ன சொல்லுது, இளைஞர்களை பார்த்து என்ன சொல்லுது, தற்கூரி தற்கூரின்னு சொல்லி அசிங்கப்படுத்துற வேலையும் அவமானப்படுத்துற வேலையும் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன் இவங்க இதுக்கு முன்னாடி ஓட்டு போடும் போது இவங்க தற்கூரின்னு உனக்கு தெரியலையா? இதுக்கு முன்னாடி உனக்கு தானே ஓட்டு போட்டோம், திமுக தானே ஓட்டு போட்டோம். ஏன் நானே திமுக தானே ஓட்டு போட்டேன். அப்பெல்லாம் இவங்க ஓட்டு வேணும் போதெல்லாம் அவங்கள வந்து நீங்க மனிதராகவும் புனிதராகவும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. ஏன் இவன் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டானா அவனை கூட்டு போய் அடிக்கிறது, அவனை வந்து மிரட்டுறது, இல்லைன்னா அவனை தற்கூரின்றது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி முடிவுரை இன்னும் 2 மாசத்துல. கவலையே படாதீங்க, இன்னும் 2 மாசத்துல எல்லாம் நல்லது நடக்கும். இவங்க நம்ம மேல அவதூறு தொடர்ந்து பரப்பிட்டு இருப்பான். இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை, ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் சண்டை, தலைவர் அதிருப்தியில் இருக்கிறாரு, அவர் மிரண்டு போயிருக்காரு, புஷ்யானந்த் அவர்களுக்கும் தலைவர்களுக்கும் மனக்கசப்பு, உருட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் ஒரு மீடியா நரேஷனு. எதை பத்தி நம்பாதீங்க. தலைவன் ஒருவன், தலைவர் சொல்றத நம்புங்க. தலைவர் நமக்கு நல்லதுதான் செய்வாரு. அவர் சொல்றதை கேட்டு மக்களை மொத்தமா அப்படியே எப்படி சொல்றது, தியேட்டர் குடும்பமா போய் தானே பார்த்திருப்போம். ஓட்டு போறதுக்கு குடும்பம் வந்து பார்த்தது இல்ல. 2026ல ஓட்டு ஐடி வச்சிருக்க எல்லாருமே குடும்பமா மொத்தமா வந்து ஓட்டு போட போறான். இந்த இது வரைக்கும் வரலாறு காணாத தோல்விய, எப்படி கேப்டன் விஜயகாந்த் இருக்கும் பொழுது இந்த திமுக எப்படி வந்து எதிர்கட்சியா கூட வரலையோ, அதை விட ஒரு மட்டமான தோல்வி ஒண்ணு இருக்கணும்ல, வரலாற்றுல எழுதணும்ல. கேப்டன் விஜயகாந்த் ஒரு சம்பவத்தை பண்ணாரு, அவரோட தம்பி தளபதி விஜய் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணாருன்னு ஒண்ணு வரலாற்றுல எழுதணும்ல. அது 2026ல எழுத போறாரு. இப்படி ஒரு மட்டமான தோல்வியை திமுக இது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது சொல்லி அவங்க. ஏன்னா நடந்திருக்கு 92 ராஜீவ்காந்தி கொலை அப்போ வந்து ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அது வரலாறு திரும்புகிறதுன்றது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் மென்ஷன் பண்ணி தலைவர் பேசுறாரு. நம்ம என்ன நிரூபிக்கணும்னா, இந்த 91 92 காலகட்டங்களில் திமுக ஒரு படுதோல்வி அடைஞ்சது பாருங்க, அந்த மாதிரி ஒரு வரலாற்றை வந்து 2026ல திரும்புகிறது. அப்படி ஒரு தோல்வியை நம்ம திமுக கொடுக்கணும். அதை வந்து ஒரு சத்தியமாவும் சபதமாவும் எடுத்துட்டு வேலை பாருங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, பதில் சொல்றேன். டெஃபினட்டா ப்ரோ, கேள்விகள் இருக்கு. நம்ம பசங்க கேள்வி வச்சிருக்காங்க. ஆன் அ லைட் நோட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். அண்ணனை எப்போ பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்க? ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். அண்ணனை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொறுப்பு உங்களுக்கு வழங்கும் போது அண்ணன் உங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்றத மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ஒன்று ஒன்றா போவோம். இல்ல, அது என்னோட பயணம் வந்து ரொம்ப பழசுங்க. இப்போ ஃபேஸ்புக்கு இது ட்விட்டருக்கு நிறைய பேர் இப்பதான் வந்திருக்கீங்க. நம்மளோட தலைவரோட பயணம், எனக்கும் தலைவருக்குமான தொடர்பு பயணம் என்பது ஆர்கூட் டைம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஆர்கூட் நீங்க யாரா யூஸ் பண்ணிருக்கீங்களா? இங்க இருக்கும் யாருன்னா? ஓகே. ஆர்கூட் டைம்ல இருந்தே ஒரு கேங்கா தான் இருந்தோம். இப்போ நானு, என்னோட ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய நண்பர் குரு தலைவா வந்து, நானும் குரு தலைவாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ ஆர்கூட் டைம்ல இருந்தே, அந்த டைம்ல இருந்து நம்ம வந்து தளபதிக்கு ஆதரவாகவும் ரசிகனாகவும் களமாடிக்கிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு வந்து யாரா மாறுது, ஃபேஸ்புக் யாரா வருது இல்ல, ஃபேஸ்புக்கு வரும், அப்படியே கன்வெர்ட் ஆகிறோம். ஃபேஸ்புக் ஒரு ஆர்கூட் அப்படியே ஒரு கேங் வந்து ஃபேஸ்புக்கு வருது. ஃபேஸ்புக்ல வந்து கிட்டத்தட்ட 2009-10 டைம்ல இருந்தே வந்து ஃபேஸ்புக்ல ஆக்டிவா இருக்கும். அப்போ வந்து ஃபேஸ்புக் விஜய் ஃபேன்ஸ் கிளப்னு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம். குரு தலைவா தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு போறோம். அதை கொண்டு போய் அது மூலியமா பேனர்ஸ் வைக்கிறது, படத்துக்கு போறதுன்னு சொல்லி அந்த டைம் நல்லா ஆக்டிவா ஃபேஸ்புக்ல நல்லா ஆக்டிவா போய்கிட்டு இருந்தோம். நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இது ட்விட்டரோட இது ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஃபேஸ்புக்ல இருக்கு. இன்னைக்கும் ஒரு கேங் ஃபேஸ்புக்ல ஆக்டிவா தான் இருக்கு. அது ஒரு பெரிய கூட்டம். அது இன்னமும் அது அமைதியா அந்த பக்கம் அவங்க ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பெரும்பாலான குரூப் வந்து இந்த பக்கம் ட்விட்டருக்கு வந்துட்டோம். தளபதியை ஃபர்ஸ்ட் நேர்ல பார்த்தது வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் வந்து வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆச்சுல, நான் சொல்றது வந்து தூரத்துல இருந்து பார்த்தது. வேலாயுதம் படத்தோட ஆடியோ லான்ச் கிடையாது, பட துவக்க விழா. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில வந்து லேடி ஆண்டாள் ஸ்கூல்ல வந்து அது நடத்தினாங்க. ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்புல வந்த படம் வேலாயுதம். அப்போ வந்து மாவட்ட செயலாளர்லாம் சேர்ந்து ஒரு தீப்பந்தத்தை தளபதி கையில கொடுப்பாங்க. அப்போ அந்த படத்தோட சில சீன்ஸ், அந்த ட்ரைலர் மாதிரி சம்திங் போட்டு பட துவக்க விழா வரும். அப்போதான் வந்து அந்த டைம்ல தான் வந்து
லேடி அண்டா ஸ்கூல்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் நிகழ்வு, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் சென்னையில நான் முதல் தளபதியோட ஈவெண்ட்ல நான் கலந்துக்கிறேன்னா அந்த ஈவெண்ட் தான். வேலாயுதம் படம் ஈவெண்ட் தான் அது. அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டு தளபதி அந்த டைம்ல இருந்து நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி நம்ம பாக்குறது. அதுக்கு பிறகு வந்து தெரி படத்தோட ஆடியோ லான்ச் நினைக்கிறேன் சத்தியம் தேட்டர்ல நடந்தது. அப்போ தளபதியை நம்ம க்ளோஸா பார்த்ததுன்னு சொல்லி பல நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. தளபதியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணது வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா 2017 நினைக்கிறேன். ஆமா 17 ஆன்லைன் போட்டோ ஷூட் ஒன்று நடத்தினார் தளபதி. அப்பப்போ அவர் எப்படின்னா தளபதி வந்து அப்போ ஷூட்டிங் போக ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து தலைவரோட ஹாபி என்னன்னு பாத்தீங்கன்னா பனையூருக்கு வந்துருவாரு. பனையூருக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு மாவட்டம் 5 மாவட்டமா அவரை வச்சு போட்டோ ஷூட் கொடுப்பாரு. அவங்க ஃபேன்ஸ் கிட்ட என்கேஜ்மெண்டாவே இருப்பாரு. மாவட்ட செயலர் சொல்றாங்க இன்னைக்கு இவங்க பாக்குறாங்க, இன்னைக்கு அவங்க பாக்குறாங்கன்னு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு வருவாங்க. ஃபேன்ஸ் நிர்வாகிகளும் வருவாங்க. 300-400 பேரை வந்து டே ஒன்னே சந்திப்பாரு அவரு. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நடக்கும் அந்த ஈவெண்ட். ஷூட்டிங் போக ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து அவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஃபேன்ஸை பார்க்கணும், ஃபேன்ஸ் கூட எங்கேஜிங்கா இருக்கணும், அவங்க கூட கனெக்டிவிட்டியா இருக்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்கணும், அவங்க கூட பேசணுன்றதான் தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போதான் இவங்க எல்லாம் பாக்குறாங்க. அப்பவே தலைவர் அப்படி மாவட்டமா போகும்போது ஆன்லைனுக்காக நாங்க கேட்டோம். குரு தலைவா போயிட்டு கேட்டா அப்படியே அண்ணன் ஆனந்த் அவர்களின் உத்தரவின் பேர்ல அப்போ ஜெகதீஷ் அண்ணன் இருந்தாரு. ஜெகதீஷ் அண்ணன்லாம் அப்போதான் இருக்காரு. அப்போ நம்ம கேட்டு ஆன்லைன் போட்டோ ஷூட் ஒன்று ஆர்கனைஸ் பண்றாங்க. அப்போ 2017 தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலைவரை போய் நான் நேர்ல பாக்குறேன். தலைவரை பார்த்துட்டு எப்படி சொல்றது, வேட்டி சட்டை தான் நினைக்கிறேன். ஆமா வேஷ்டி தான் கட்டியிருந்தாரு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அதாவது என் வாழ்நாள்ல அதுதான் முதல் முறை தலைவனை நேர்ல பாக்குறது. அப்படி தங்க சிலை மாதிரி நிக்கிறாரு மனுஷன். எப்படி சொல்றதுன்னா லைனா போவாங்க. லைனா போயிட்டு ஒருத்தர் போய் பார்க்கணும். பார்க்க போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த ஆரா இருக்குல்ல தலைவரோட அந்த வாய்ஸ் அவரோட அந்த ஃபீலிங் வந்து அந்த கிட்ட நெருங்குற அந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த இதய துடிப்பு வந்து டப்பன்னு அடிச்சுக்கும். அந்த கிட்ட போறேன், நான் போறேன், இன்னும் ஒரு 4 பேர் இருக்கான், இன்னும் 3 பேர் இருக்கான், இன்னும் 2 பேர் இருக்கான், எனக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்லும் போது நம்ம இதய துடிப்பு எவ்வளவு வேகமா அடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் அது. அதெல்லாம் வார்த்தைகளால நம்மளால வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு விஜய் மட்டும்தான். ஏன்னா அவர் படங்களை மட்டும்தான் பார்த்து நம்ம வளர்ந்தோம். அந்த தாக்கம் அவரோட பாதிப்பு தான் நமக்குள்ள அதிகமா இருக்கும். அவரை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவர் சொல்றதை கேட்டிருக்கோம். அவர் சொல்றபடி நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் அவரை பின்தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் பொழுது நம்ம இத்தனை நாள் வந்து திரையில மட்டுமே பார்த்து ஒரு கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி தூரத்துல இருந்து பார்த்த ஒரு மனுஷனை ஒரு கிட்ட க்ளோஸா போய் நான் பார்க்க போறேன்ற அந்த ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் லைஃப்ல எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. புரியுதுங்களா? அப்படி நான் போறேன். நான் எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்துட்டான். நெக்ஸ்ட் என்ன கூப்பிடுறாங்க, நான் போறேன். போயிட்டு நான் வந்து கை கொடுக்குறேன். அண்ணா எப்படி இருக்கீங்கன்னா நான் கேட்கறேன். நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படிப்பா இருக்கான்னு கேட்கறேன். நல்லா இருக்கேன்னா சொன்னாரு. எல்லாரும் கை கொடுத்தாங்க. அவன் பயந்தாங்க. நிறைய பேர் பயந்து அவர்கிட்ட நிக்க முடியல. எல்லாருக்கும் கை கால்லாம் உதிருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க இல்லையா? அப்படி கை கால்லாம் உதிரும் போது அந்த டைம்ல நான் கான்பிடென்ட்டா இருக்கேன். ஏன்னா நான் கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை கம்ஃபர்ட் பண்றாரு. கிட்ட போய் நீங்க பேசிட்டீங்கனாலே ஒரு நிமிஷம் நான் என்ன நீங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவீங்க. அவரோட ஜோனுக்கு உங்களை கூட்டு போயிடுவாரு. அப்படி இருக்கும்போது அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாரும் கை கட்டி நிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு நெளிஞ்சு ஒரு மாதிரி போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல நான் போய் தலைவரை கை கொடுத்து அண்ணா அப்படின்னா பேசிட்டு நான் ஒரே வார்த்தை கேட்டேன் தலைவர்கிட்ட, அண்ணா உங்க தோல் மேல நான் கை போட்டுக்கலாமா அண்ணான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். நான் இன்னைக்கும் அந்த போட்டோ இருக்கு, நான் முடிஞ்சா ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. உங்க தோல் மேல நான் கை போட்டுக்கலாமாப்பான்னு கேட்டாரு. போட்டுக்கப்பான்னு சொன்னாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் தலைவர் மேல தோல் அப்படி கை போட்டு போட்டோ எடுத்தேன். நான் அந்த போட்டோ இன்னைக்கும் இருக்கு, நான் ஃப்ரேம் போட்டு என் வீட்டுல வச்சிருக்கேன். தோல் மேல கை போட்டு போட்டோ எடுத்தது. அப்பதான் நான் சொன்னேன், அவர் தோல் மேல கையும் போடுவாரு, ரசிகனை தோல் மேல கை போடவும் விடுவாரா, அதான்டா என் தலைவன் சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். முறையா நான் போயிட்டு நான் தோல் மேல நான் கை போட்டுக்கலாமான்னு கேட்டதுக்கு போட்டுக்கப்பான்னு சொன்னாரு. அப்படியே தோல் மேல கை போட்டு போட்டோ எடுத்துட்டு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் அவர் கூட நான் நின்று இருப்பேன். இப்போ சொல்லும் போது கூட என் உடம்பு அப்படியே முடியெல்லாம் ஒரு மாதிரி கூஸ்பம் மொமெண்டா இருக்கு எனக்கு. அந்த கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 17ல இருந்து இப்ப 26 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது. இன்னைக்கும் எனக்கு அந்த அதை பத்தி பேசும்பொழுது நான் அங்க இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். அந்த ஆரா இப்போ நமக்குள்ள இருக்குன்னா அதுதான் தலைவர் விஜய். அந்த 3 எழுத்து தாரக மந்திரம். நான் சாவர வரைக்கும் நம்ம அந்த நிலை மாறாது. அந்த அவரை பத்தி யோசிக்கிறது, அவரை பத்தி பேசுறத நம்மளால நிறுத்த முடியாது. என் மூச்சு இருக்கிறவரை அவருக்காக நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அது ஃபர்ஸ்ட் மீட்டு. அதுக்கப்புறம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம சோசியல் மீடியாவோட கலவரம், சண்டை, சச்சரவு நிறைய போயிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும். பிகில் படத்தப்போ ஆடியோ லான்ச்லாம் நம்ம போனோம், எல்லாம் பார்த்தோம். இந்த ஹேஷ்டாக் போடுற விஷயங்கள், இந்த நிறைய சண்டை நடக்கல நமக்கும் நண்பர் ஃபேன்ஸுக்கும்.
அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் வந்து அப்போ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருப்போம், கிரைம் லிஸ்ட்ல நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருப்போம். அதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, ஆன்லைன் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி ஏன் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பிகில் ஆடியோ லான்ச்ல பேசியிருப்பாரு. நீங்க யாருக்காக இதெல்லாம் பண்றீங்களோ அவங்களுக்கே இதெல்லாம் சுத்தமா பிடிக்காம போயிடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சமூக ஊடகத்தை வந்து ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக நீங்க பயன்படுத்துங்க, நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்துங்க, தெரியாத விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பயன்படுத்துங்க. இது ஒரு வரப்பிரசாதம், இது ஒரு வரம். இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பிகில் ஆடியோ லான்ச்ல வந்து தலைவர் பேசியிருப்பாரு. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தோம், இனிமே வந்து யாரை பத்தியும் நம்ம தப்பா பேசக்கூடாது. ஏன்னா யாரையும் நம்ம வந்து யோகி எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். எல்லாரும் அசிங்கமா பேசியிருப்போம், எல்லாரும் ரசிக சண்டை போட்டிருப்போம், எல்லாரும் பண்ணுவாங்க. இப்ப இவனோட பழைய ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வந்து போடுவாங்க. யோகிய மாதிரி பேசுறான், இவன் அஜித் என்னெல்லாம் திட்டி இருக்கான்னு. ஆமா, திட்டி இருக்கேன். ஒரு ஏஜ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெச்சூரிட்டி வரும். இப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது அடடா அது பண்ணிருக்க கூடாதோ, அடடா செஞ்சிருக்க கூடாதுன்னு ஒரு டைம் யோசிக்கிறோம்ல, இதுதான் மெச்சூரிட்டி லெவல். அதை நம்ம கடந்து வந்துட்டோம். அந்த டைம் பிகில் ஆடியோ லான்ச்ல முடிவு எடுத்தது, இந்த நெகட்டிவ் ஹேஷ்டாகோ இல்ல இந்த அபியூஸ் பண்ற மாதிரி ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் இனிமே எங்க சைட்ல இருந்து இனிமே வராது. எவன் எப்படியோ போட்டோம், எவன் நம்ம தலைவனாலும் திட்டட்டும், நமக்கு அதை பத்தி அவசியம் இல்ல. நம்ம கரெக்டான விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். அது தலைவர் சொல்லிட்டாரு, தலைவர் சொல்றத ஃபாலோ பண்றதா உண்மையான ரசிகனா இருப்பான்றதுக்காக நம்ம அன்னைக்கு எடுத்த முடிவு. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து எந்த நடிகரையோ எந்த ஒரு இதுவோ நம்ம விமர்சனம் பண்றதெல்லாம் இல்லாம விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான விஷயம் கிட்டத்தட்ட பிகில்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து அவரோட படங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியுமே, அவரோட படங்கள் பாக்குறது, அவருக்காக பேசுறது, அவருக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது, அவருக்காக போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் போயிட்டு நம்ம பேசுனது, அவருக்காக சண்டை போட்டது, பல யூடியூப்ல போய் இன்டர்வியூ கொடுத்தது, இதெல்லாம் நிறைய நடந்தது. அதற்கு பிறகு எப்போ வந்து அவர் வந்து மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம், எனக்கு சினிமா வேணாம் சொல்லி அவர் முடிவு எடுத்தாரோ அப்பவே வந்து சரி தலைவா தான். எப்பவுமே இந்த ஒரு மீம்லாம் கூட போயிட்டு இருக்கோம். சின்ன வயசா இருக்கும்போது அவரோட ஃபேனா இருந்தோம், அவர் பின்னாடி போனோம், அவர் என்ன சொன்னாலும் சரி சொல்லிட்டு நம்ம தலையாட்டு போனோம். அப்புறம் வந்து ரசிகர் மன்றமா இருந்ததை வந்து 2009 வந்து மக்கள் இயக்கமா மாத்தும் போது அவர் வந்து இது மக்கள் இயக்கமா மாத்த போற, நல்லது செய்யுங்க சொல்லும் போது சரின்னு அவர் பின்னாடி போனோம். அதுக்கப்புறம் வந்து அவர் பிளாப்பா இருக்கும்போது அவருக்கு நாங்க ஒரு படம் தொடர்ந்து பிளாப் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் விட்டு கொடுக்காம அவர் தோல் நின்னோம். அவர் வெற்றி கொடுக்கும் போது அவர் கூட நம்ம சந்தோஷமா அதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு பிறகு நான் சினிமா விட போறேன்பா, இனிமே நான் மக்களுக்காக நான் சேவை செய்ய போறோமா சொல்லும்போது சரி தலைவா நீங்க சொல்றதுதான் சொல்லி இப்போ வரைக்குமே வந்து நம்ம அவர் பின்னாடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் போது அவர் என்ன சொல்றதோ நம்ம ஃபாலோ பண்றோம். அவருக்காக மட்டுமே நம்ம வந்து எல்லா விஷயங்களும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து நம்ம அவருக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம் போது ஏதோ ஒண்ணு சுமாரா பேசலாம். மற்றவங்கள மாதிரி எல்லாம் வந்து நமக்கு வந்து சரளமாவோ புள்ளி விவரத்தோடையோ இல்ல டேட்டாவோடையோ எல்லாம் நம்ம வந்து அடிக்க தெரியாது. இருக்கிறத நம்ம ஒத்துக்கிடும். எனக்கு என்ன தெரியும், ஏன் புரிதல் என்ன, ஏன் அரசியல் நாலேஜ் என்ன, ஏன் கண்ணில் படுறது என்ன, எனக்கு கலை யதார்த்தம் என்ன, ஒருத்தரை போட்டு வெளுக்க தெரியுமா வெளுத்துருவேன். நான் எல்லாம் பயப்பட மாட்டேன். எவனா இருந்தாலும் சரி அடிச்சு கிழிச்சு விட்டுருவேன். அதுபடி எனக்கு என்ன தோணுதோ எது சரியோ அந்த அரசியல் நான் பேசினேன். ஏதோ ஒரு ஊரத்துல ஒருத்தன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், ஏதோ ஒண்ணு கரெக்டா பேசுறான்ல, இவன் ஏதோ ஒண்ணு பண்ணாலும் கரெக்டா ஏதோ ஒண்ணு பண்றான், அவனுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு நம்மளை வந்து செய்தி தொடர்பாளர், தற்காலிக செய்தி தொடர்பாளராக நம்மளை வந்து நியமிச்சாங்க. எனக்கு என்ன முடியுமோ, என்னால என்ன செய்ய முடியுமோ என்னோட எஃபெக்டை கொடுத்தா நான் பேசுறேன், எல்லாம் பண்ணேன். பட் நம்மளோட ஹோம் கிரவுண்ட் என்ன, நமக்கு சோசியல் மீடியா, நமக்கான ஹோம் கிரவுண்ட் சோசியல் மீடியா. அதுல நம்ம வீரம், நம்ம எங்க வெயிட்டா இருக்கும், நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ போயிட்டு அனந்தஜித்து பேசுறாருன்னா அவர் அளவுக்கு நீ பேசுவேன்னு கேட்டா நமக்கு அவ்வளவு பேச வராது. ஏன்னா நம்ம 15 வருஷம் எது கூட டிராவல் பண்ணி வரோம், தலைவரோட அரசியல் கிடையாது, தலைவரோட சினிமாவில் நம்ம டிராவல் பண்ணி வரோம். இன்னைக்கு அரசியல் கத்துக்கிட்டு இருக்கோமான்னு கேட்டா ஆமா கத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பிறக்கும் போதே ஒருத்தன் வந்து டிஆராவோ இல்ல அண்ணாவாவோ கலைஞராவோ எம்ஜிஆராவோ பிறக்கிறது இல்ல, கத்துக்கிறது மூலியமா தான் எல்லாமே வருது. புரியுதுங்களா? பிறக்கும் போதே பேச்சாளரா ஒருத்தன் பிறக்க போறது இல்லையே. புரியுதுங்களா நான் சொல்றது? அவன் படிக்கிறான், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான், அவனுக்கு என்ன தோணுது, அவன் எந்த அளவுக்கு அந்த அரசியல் ஈர்ப்பு அவனுக்கு இருக்குன்றத பொறுத்துதான் நாளைக்கு அவன் வேற மாதிரி அவனு மாறுறான். அப்படி இருக்கும்போது நாம கத்துக்கிட்டு இருக்கோம், லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு தலைவர் வந்து அரசியலுக்கு வரான்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரோ அன்னில இருந்து இன்னைக்கு இந்த திமுக என்ன, அண்ணா திமுக என்ன, இவங்களோட வரலாறு என்ன, இந்த ஹிஸ்டரி என்ன, தமிழ்நாடு அரசியல்லாம் என்ன, ஸ்டேட் அரசியல்லாம் என்ன, சென்ட்ரல் அரசியல்லாம் என்ன, இவங்களுக்கு என்ன மாதிரி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது, இந்த தேர்தல் அரசியலுக்காக இந்த கட்சிகள் என்ன மாதிரியான வேலையை பார்க்குது, மதவாதம்னா என்ன, சாதி என்ன. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இப்ப நம்ம இந்த பேஸ்புக் ஆர்கூட்டு ட்விட்டர் நான் சொன்னேன் இல்லையா, சாதி என்ற கான்செப்டே எங்களுக்குள்ள வந்தது கிடையாது. அதை பத்தி நம்ம பேசவும் மாட்டோம். ஆனா இந்த அரசியல்ன்ற ஒரு வியூக்குள்ள வரும்பொழுது இந்த கட்சிகள் என்ன மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, அரசியல்னாலே சாக்கடை, சாதி மதம் பிரிவினை, ஓட்டுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி போறது,
எந்த லெவலுக்கு நம்ம வேலை செய்யலான்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியலை கடந்த 75 வருஷமா இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? இதை நம்ம மாத்தணும். இது இவங்க இத்தனை நாள் பண்ணது வந்து பண்ணிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. நம்ம எடுத்த உடனே வந்து இவங்க எதுவுமே பண்ணிரல, இவங்க எதுவுமே செய்யல, நம்ம அந்த மாதிரி எல்லாம் புறந்தள்ள முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு பல பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, பல பேரோட உழைப்பு இருக்கு. அதை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு இது ஒண்ணுமே பண்ணலன்னு அந்த டுபாகூர் கட்சி மாதிரி நம்ம பேசிட முடியாது இல்லையா? இவங்க ஒண்ணுமே பண்ணல நம்ம சொல்ல முடியாது. நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா நல்லதை விட கெட்டது நிறைய இருக்கே பாஸ். அப்படி ஒன்னொன்னா நம்ம வந்து அதை பார்த்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், இந்த அளவுக்கு நமக்கு அரசியல் தெரியுது. இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் போட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஓகே. இது நீங்க எப்போதுல இருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு இதுக்கு முன்னாடி அரசியல் நாலேஜ் இருந்திருக்கும். என்ன திமுகவா அதிமுகவா, நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம்? அடடா சீமான் பயங்கரமா பேசுறாரு, அடா இவர் பயங்கரமான அரசியல்வாதியா இருப்பாரு, அடடா இவர் தான்பா அடுத்து மாசம் நம்ம நினைச்சிருப்போம். இப்போ திடீர்னு என்ன கொஞ்ச நாள் கழிச்சு அடா இந்த ஆள் ஒரு டுபாகூர்னு நமக்கு எப்போ புரியுதுன்னா கல யதார்த்தமும் உண்மையான அரசியல் நிலவரம் நம்ம படிக்க ஆரம்பிச்ச போதுதான் தெரியுது. அடடா இது உருட்டு நாயகன் போல இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஆக இந்த 2-3 வருஷத்துல நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கோம், இனி கத்துக்கவும் போறோம். ஏன்னா இந்த கரூர் இஷ்யூவா இருக்கட்டும், இந்த அரசியல்ல வரக்கூடிய பல அழுத்தங்களா இருக்கட்டும், பல தடைகளாக இருக்கட்டும். ஏன்னா தடைகள் நமக்கு புதுசு இல்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா நம்ம கடந்த 10 வருஷமாவே வந்து லாஸ்ட் டிகேட்டாவே நம்ம படம் சுறால ஆரம்பிச்சு இப்ப ஜனநாயகன் வரைக்கும் பிரச்சனை தான். ஏன்னா நமக்கு அது பழகி போன விஷயம். ஏன்னா அந்த பிரச்சனை வந்தாதான் அது விஜய் படம், வரலன்னா அது நமக்கே போர் அடிக்கும். என்னடா இது ஒண்ணுமே வரலையடா சப்புன்னு இருக்கேடா தோணும். பிரச்சனை வந்துச்சுன்னா தான் நமக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்கும். ரைட் சூப்பரா இப்பதான்டா தலைவன் படம் வைபே வருதுன்னு நமக்கு ஒரு வைப் இருக்கும். அப்படி பிரச்சனை புதுசு இல்ல, ஆனா பிரச்சனையோட தோற்றம் வேற மாதிரி இருக்கு. அரசியல் ரீதியான பிரச்சனைகளா வருது. அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம், அதுக்கு எப்படி நம்ம கவுண்டர் கொடுக்க போறோம், அதை எப்படி நம்ம கட்டுக்கோப்பா கொண்டு போக போறோம், நாகரிகமான முறையில கொண்டு போக போறோம், எப்படி நம்ம கரெக்டான பதிலடி கொடுக்க போறோம்ன்றதெல்லாம் மூத்தவர்கள் அனுபவசாலிகள் எல்லாம் பேசுறதை நம்ம பாக்குறோம், கத்துக்கிறோம். பத்திரிகையாளர் என்ற பேர்ல ஒரு சில பிராக்கெட்ல போட்டுங்க, ஒரு சில ஜெனுனான பத்திரிகையாளர்கள் பேசுறதை நம்ம பாக்குறோம், கலை தத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் போது கத்துக்கிட்டு இருக்கோம். ஒக்காளி நாம திரும்பி அடிக்க ஆரம்பிச்சோம்னா இனிமே எவனாலும் ஏந்துக்கவே முடியாது. அந்த மாதிரி கத்துக்கிட்டு களத்துல இறங்க போறோம். கூடிய விரைவில் வந்து இந்த இப்ப கத்துக்கிட்டு ஒருத்தன் வரான்ல, அவன் திரும்பி அடிக்கும் போது அதனோட வலி பயங்கரமா இருக்கும், அதோட ஆழம் பயங்கரமா இருக்கும். அது கூடிய விரைவில் இளைஞர்களோட சக்தி என்னன்றத இந்த தீய சக்தி வந்து தெரிஞ்சுக்கும். இதுதான் என்னோட தலைவருக்கான, எனக்கும் தலைவருக்குமான அந்த பந்தம். தேங்க்யூ ப்ரோ. எல்லாருக்கும் சரளமா பேச வரதான் அரசியல். ஆனா நீங்க பேசுற அரசியல கேட்கறது தானே இங்க ஒரு 300 பேர் உட்கார்ந்து இருக்கோம். இது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த மாதிரி அரசியல் ப்ரோ இது வந்து நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்தன் சொல்லுவார்ல, அவர் சொல்றதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அவர் என்கிட்ட ஒரு வித்த சொல்லுவாரு, இத்தனை பேர் வராங்களேன்னா என்ன பார்த்து என்ன மதிச்சு எனக்காக வராங்கன்னு நினைக்கிற? எல்லாம் அந்த மனுஷன் மூஞ்சிக்காக. நாளைக்கே என்ன போடான்னு சொல்லிட்டாருன்னா என் வீட்டாண்ட ஒருத்தன் வந்து நிப்பானா? இந்த யதார்த்தம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆக ராம்குமார் என்றது என்னோட பெயர், ஆனால் ராம்குமார் விஜய் ரசிகன் என்பது என் அடையாளம், தாவேக்கா தொண்டன் என்பது என் அடையாளம். புரியுதுங்களா? இன்னைக்கு ராம்குமார் என்ன பேசுறான் பார்க்க வரல, ராம்குமார் விஜய் பத்தி என்ன பேசுறான், ராம்குமார் தாவேக்கா பத்தி என்ன பேசுறான்னு கேட்க தான் வந்திருக்கானுங்க தவிர ராம்குமாரோட டுபாகூர் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுலாம் அவனுங்க வரப்போறது இல்ல. அவனுக்கு அது அவன் தேவையும் கிடையாது. ஏன்னா நாட்டுல அவனுக்கு சோத்துக்கே அவன் பிச்சை எடுத்துனுங்கிறான், கஷ்டப்பட்டுக்கிறான். வேலைக்கு 7 மணிக்கு 6 மணிக்கு வரான். அவனுக்கு உட்கார டைம் இல்ல, தூங்க டைம் இல்ல, சாப்பிட டைம் இல்லாத நேரத்துல இந்த 300 பேர் எதுக்கு உட்காந்துருக்கான்னா தளபதி என்ற ஒருத்தருக்காக, அவருக்காக இவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி என்னத்தை தான் இவன் வளர்றான்னு பாப்போன்னு வந்திருக்காங்க. இது எனக்கு கொடுக்குற மரியாதை இல்ல, என் தலைவனுக்கு கொடுக்குற மரியாதை. சூப்பர் ப்ரோ. ஓகே, அப்படியே क्वेश्चंस போலாம். நிறைய क्वेश्चंस இருக்கு. கவாஸ்கர் ப்ரோ ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே, கேக்குங்களா? ஸ்பீக் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு ப்ரோ. ஹாய் ராம்குமார் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்க பேரு? கவாஸ்கர் சொல்லுங்க. அந்தனோட பயணிச்ச அந்த ஒரு பயணத்தை சொன்னீங்க, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ளோல சொன்னீங்க, மூச்சுலாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஓகே நல்லா சொல்லியிருந்தீங்க. நீங்க ஸ்பேஸுக்கு வந்து டைம் ஒதுக்கி நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ, நன்றி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் வந்து கேட்கிறேன். ரீசெண்டா நடந்ததா நம்ம அந்த தீய சக்தியை பத்தி ஒரு கேள்விதான். அந்த கரூர்ல ஒரு பத்திரிகையாளரை தாக்குனாங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா தாக்கிட்டு அவங்க மேலேயே திரும்ப எஃப்ஐஆர் போட்டாங்க. அது எந்த ஒரு ஊடகமும் வாயை திறக்கல, எந்த ஒரு நடுநிலையாளரோ இல்ல பத்திரிகை யாருமே அதை பத்தி பேசல, எந்த ஒரு இதுவுமே போல. இது நியூஸ் பெருசாவே போல, ஆனா அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது இந்த புதிய தலைமுறை வந்து நம்பர் மாத்தி வைக்கிறான்னு சொன்ன உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, அவ்வளவு பேர் இது பண்ணாங்க. அதுக்கு குரல் கொடுத்தவங்க ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல?
இப்ப இது இன்னைக்கு உங்களுக்கு நடக்குது, அவங்களுக்குள்ளே நாளைக்கு யாருக்கு ஒத்துமை வேணா இல்ல. நடக்கலாம்ல. இது சிம்பிள். இது அவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லைன்றதான அர்த்தம். பத்திரிகையாளர் யாரா இருந்தாலும் ஊடகம் நடுநிலையா செயல்படணும். யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லணும். ஏன் தமிழக வெற்றி கழகம் ஒரு சில விஷயத்துல தப்பு பண்ணா நீங்க பண்றது தப்புன்னு சொல்லணும். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்ம தலைவருக்கு இருக்கு. எல்லாரும் நம்ம தலைவர் மாதிரி இருந்துட மாட்டாங்க இல்லையா? ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு விமர்சனத்தை நம்ம மேல வைக்கிறாங்க. ஆமா கரெக்ட்டுங்க, அவர் சொல்றது கரெக்ட் தானா, அதை நம்ம ஏத்துக்க போறோம். ஏத்துட்டு அதை நம்ம மாத்திக்க போறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆளும் அரசு என்ன பண்ணுது? டேய் நீ என்ன பார்த்த ஒரு கேள்வியா நீ கேட்க கூடாதா? நான் ஆல்ரெடி பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என் மேலே விமர்சனம் பண்றியா? நீ எப்படி என்ன விமர்சனம் பண்ணலாம்? இப்படிப்பட்ட ஆட்சி எல்லாம் உன்னால பார்க்க முடியுமா? இந்த ஆட்சி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ ஏன் உத்தரப்பிரதேசத்துல நீ இருப்பியா? போய் போய் பாரு, பீகார் போய் பார்ப்போம். இவங்க இப்படிதான் பேசுறது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாலாறும் தேனாரும் ஓடுற ஒரு ஆட்சி. இதை எதிர்த்து யாரும் பேசிடக்கூடாது, ஒற்றுமை இருக்கணும். பத்திரிகையாளர்களும் ஒற்றுமை இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிறது யாரு? நான் தயவு செய்து சொல்றேன், நான் யாருமே வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக நான் பேசல. ஒரு சிலர் இன்னைக்கும் ஜெனுனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே வந்து ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது திமுக ஆதரவாகவும் ஏடிஎம்கே திட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி எது வருதோ அவங்க செய்யற தவறை சுட்டி காட்ட வேண்டியது தானங்க ஒரு ஊடக தர்மம். ஒரு பத்திரிகையாளர் என்பவன் யார்? மக்களின் பிரதிநிதி, மக்களின் கண்ணாடி. என்னோட குமுறல்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு பப்ளிக்கால ஒரு சில விஷயங்களை எடுத்து தைரியமா பேச முடியாது. அதடா என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் ஊழல் அடிச்சிருக்கானே, இந்த ரோடு தப்பு தப்பா போட்டிருக்கானே, இந்த பிரிட்ஜ் அசிங்கமா கட்டியிருக்கானே, இந்த சிமெண்ட் தரமானது இல்லையே, நேத்து போட்ட இந்த செவுரி போய் இந்த விழுந்துருச்சே, இந்த ஸ்கூல் சரியா இல்லையே, இந்த டாய்லெட் கிளீனா இல்லையே, இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பேசுறதுக்கு அச்சப்படுவான். அவர்களின் குரலாக பேச போறது யாரு? பத்திரிகையில எழுத போறது யாரு? காணொலியில பேச போறது யாரு? ஒரு பத்திரிகையாளன், ஒரு ஜேர்னலிஸ்ட். அவன் ஃபர்ஸ்ட் நடுநிலையா இருக்கானா? அவன் வந்து எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாம நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம்னு இன்னைக்கு பேசுறவன் தான் ஒரு உண்மையான பத்திரிகையாளன். அப்படி ஒரு பத்திரிகையாளர் யாரா இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்களா? எது நடந்தாலும் வாய் திறக்கிறது இல்ல. திமுகவுக்கு பாதகமா எந்த செய்திகள் வந்தாலும் அது வெளியிடுறது இல்ல. அவங்களுக்கு விருப்பம் இருக்கும், அடடா இந்த செய்தியை நம்ம மக்கள் கிட்ட சொல்லாமேன்னு. ஆனா மேலிடத்துல இருந்து அழுத்தம். அவன் என்ன பண்ணுவான்? அவனும் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? அந்த சேனல் நடத்தணும் இல்லையா? பயம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்களாச்சும் வெளியே வருது. இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்களாச்சும் வெளியே வருது. இன்னும் வெளிவராத புதைக்கப்பட்ட பல விஷயங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. சொல்ல வாய் வரல. நான் நிறைய ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசுறேன், அவன் எல்லாம் குமுறான், பேச முடியல. ஏன்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவனுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்குல்ல, அவன் அந்த கம்பெனில வேலை செய்யணும்ல. நாளைக்கு அவன் ஒரு விஷயத்தை எழுதி ஒரு ஆர்டிகல் போட்ட நாளைக்கு அந்த கம்பெனில வேலைக்கு இருக்கணும்ல, அந்த நிறுவனத்துல வேலை செய்யணும்ல. இப்படி அனைத்து குறவேலைகளும் நசுக்கப்படுது. இதைத்தான் நம்ம சொல்றோம். ஆனா இவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா எல்லா மீடியாவையும் வந்து மோடி அவர்கள் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறாருன்னு. ஐயா ராசா, நீங்க என்ன ராசா பண்றீங்க? அதேதான் நீங்க பண்றீங்க. ஆனா இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஜனநாயகத்தின் குறவலை நசுக்கப்படுகிறது, நாங்க கருப்பு கொடி காட்டுறோம்னு சொல்லுவாங்க. இதே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே வேலையை தான் நீங்க பாக்குறீங்க. அப்ப எதுக்கு நீங்க பேசுறீங்க, வாய் விடுறீங்க? இவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கணும். எல்லாரும் ஒருத்தர் ஒரு புள்ளியில இணையணும். ஆளாளுக்கு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு ஆளாளுக்கு கொடி தூக்கிட்டு ஆளாளுக்கு போய் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒற்றை புள்ளியில இணைஞ்சு எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்டா மட்டும்தான் அதுக்கான இது கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சில நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னன்றத வந்து குறைந்தபட்சமாச்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சேட்டலைட் மீடியா தான். பட் அதையும் வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையான ஊடக சுதந்திரமான ஒரு ஆட்சி வந்து எதுல நடக்கணும்? 2026 நம்ம தளபதி தலைமையில் நடக்க போற ஆட்சியில ஊடகத்துக்கு சுதந்திரம் இருக்கும். நம்மளால அந்த வருத்தத்தை தான் தெரிவிக்க முடியுமே தவிர சொல்யூஷன் வந்து 2026 மக்கள் கையில இருக்க ஓட்டுல தான் இருக்கு. ஜனநாயகத்துக்கு ஒரு பேர் அழிவுதானே ப்ரோ மீடியா இப்படி செயல்படுறது? உண்மைதான், கரெக்ட் தான் நீங்க சொல்றது. என்ன பண்றது? யார் தடுக்கிறது? எதிர்த்து கேள்வி கேட்டாலே அடிக்கிறானுங்க, மிரட்டுறானுங்க போது இந்த அராஜக போக்க வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரே டூல் என்ன? ஓட்டு. இது மூலியமா தான் உங்களோட எதிர்ப்பை நீங்க காட்ட முடியும். நம்ம ஒன்னும் சூப்பர் மேனோ ஸ்பைடர் மேனோ கிடையாது. போயிட்டு பாத்தியா அநீதி அடிச்சு 10 பேரை பறக்க விடுறதுக்கு சாதாரண ஒரு மக்கள் தானே நம்ம. நம்ம கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு? இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வரக்கூடாதுன்னு தான் அந்த வேலையை அவன் பாக்குறான். இவன் என்ன எதிர்த்து கேள்வி கேட்கறான், இவன் என்ன எதிர்த்து பேசுறான். ஒருவேளை இவன் கைக்கு அதிகாரம் போயிடுச்சுன்னா நம்மள என்ன பண்ணுவான்ற ஒரு அச்சமும் பயந்தானுங்க நம்மள முடக்க நினைக்கிறான், நசுக்க நினைக்கிறான். இதுல இருந்து உடைச்சிட்டு நம்ம எப்படி வெளியே வரப்போறோன்றதான மேட்ரு. அது ஊடகமா இருந்தாலும் சரி, நம்மளமா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட இன்னைக்கு ஐசியூல படுத்துக்கிட்டு இருக்கானும் யாரு? அவனா போய் இந்த கட்சிக்காக போயிட்டு இந்த திமுக ஒழிகனை எங்கன்னா போய் கொடி தூக்குறானா? எதுவும் கிடையாது. சாதாரணமா மக்களை போய் சந்திக்கிறான், மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றான். நாங்க வந்தா நல்லது பண்ணுவோம்னு போய் பிரச்சாரத்துக்கு போறான். அதவே பார்த்து நீ பயப்பட்டு அவனை அடிக்கிறான்னா இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சக்தி ஓட்டு. அது ஒட்டுமொத்த மக்களும், குறிப்பா பெண்கள். பத்திரிகையாளருக்கு சுதந்திரம் இல்ல, அவங்களை தாக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா முதல்ல இந்த ஆட்சியில?
அதெல்லாம் பெண்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, ஒவ்வொரு தாய்மார்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அது அவங்களோட வலிமை என்ன, தாய்மார்களின் வலிமை என்னன்றத 2026ல இப்ப இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு தெரிய போகுது. நம்ம கவலைதான் பட முடியும் தோழா. நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வீரத்தை நம்ம பலத்தை வாக்குல காட்டுவோம். அப்போ இவங்களுக்கு புத்தி வரும். பட் இவங்களுக்கு சத்தியமா அந்த புத்தி வராது, ஏன்னா இவங்க திருந்த மாட்டாங்க. ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. நெக்ஸ்ட் ஆதவ் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுறீங்க. ஓகே தேங்க்ஸ். அண்ணா வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. எனக்கு வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க அந்த சேட்டலைட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து தலைவரை பார்த்தது, அந்த ரசிகர் சண்டை எல்லாம் பண்ணது எல்லாம் சொன்னீங்க. எனக்குமே அதெல்லாமே வந்து ஞாபகம் வந்தது. அந்த 2019ல இங்க வந்து கலவரமே நடந்ததுண்ணே கிருஷ்ணகிரில, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தன். நிறைய பேருங்க இருக்காங்க பிரதர், நிறைய பேர் கேள்வி கேள்விக்கு டைரக்டா போயிடலாம், அவரு கிறிஸ்பியா பதில் சொல்லிடுவாரு. ஆனா எனக்கு 2 கேள்வி தானே நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப ஆல் ஆஃப் அ சடன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் பேனல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸா த்ரெட்டனிங்கா இருக்கு. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இந்த பக்கம் லோயலாமணி அண்ணன், ரமேஷ் அண்ணன், ராஜ்மோகன் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனிதாஜித் அண்ணன், அதுக்கப்புறம் சத்யகுமார் சாரு, இவங்க எல்லாருமே ரொம்ப குரூவலா வந்து டிஎம்கே அட்டாக் பண்றாங்க. இவங்க எல்லாமே வந்து இப்போ யூடியூப் ஆன்லைன் டிபேட்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது. ஆனா டெய்லி பிரைம் டைம் டிபேட்ஸ்ல இவங்களை பார்க்கவே முடியறது இல்லை. அது ஏன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்கு. நீங்க நம்ம சொன்ன மாதிரியே எல்லா மீடியாவும் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இப்ப சேலத்துல நடக்க போறது வந்து நிர்வாகிகள் கூட்டம் தான். எப்ப வந்து அண்ணன் வந்து திருப்பியும் மக்கள் சந்திப்புக்கு வர்ற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்றத, இந்த 2 கேள்வி மட்டும் தானே இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, ஒன்றும் இல்லை. அந்த முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏன் பிரைம் டிபேட்ல வந்து கலந்துக்கிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, திமுக சார்பாக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர் முகமூடி போட்டு வந்து உட்காருவாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கேட்கறாங்க, தாவேகா சார்பா நீங்க யாரை கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேட்கறாங்க. நடந்தது சொல்றேன் நான். இல்லைங்க இந்த மாதிரி சோ இவர் வராரு, ஓ அவர் வராரா அப்ப நான் வரல, ரமேஷ் வராரா அப்ப நான் வரல, லோயலாமணி வராரா நான் வரல, இப்ப புதுசா அந்த லிஸ்ட்ல வந்து அனந்தஜித், ஓ அவர் வராரா அப்ப நான் வரல. அப்படி இருந்தா அந்த ஷோ நடத்துறவர் என்ன நினைப்பாரு, தாவேக்க ஆதரவுன்னு சொல்லி யாருன்னா ஒருத்தர் உட்கார வச்சு இவங்களே ஷோ நடத்துறது. இதுதான் நடக்குது, புறக்கணிக்கிறது. ஏன்னா மீடியா மொத்தம் இவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அவங்க என்னவோ நம்மளை கூப்பிடுறாங்க, விருப்பம் இருக்கு. நம்ம ரமேஷையோ லோயலாமணியோ அனந்தஜித்தோ நம்ம ராவுத்தர் அண்ணனையோ இல்ல மற்ற பெலிக்ஸ் அண்ணனையோ இல்ல மற்ற ஸ்பீக்கர்ஸையோ கேத்ரின் அக்காவையோ சம்பத்குமார் அண்ணனையோ எல்லாருமே அவங்க கூப்பிடணும், அவங்க கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எல்லாருக்கும் அந்த விருப்பமானது இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எதிர் சைட்ல இருந்து பத்திரிகையாளர் சிலர் வருவாங்கல்ல, முகமுடி போட்டு உடம்பு உருட்டிட்டு இருப்பான், நமக்கு ஆதரவா பேசுற மாதிரியே பேசி கடைசியா போயிட்டு இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க, தாவேக்கா ஜெயிக்காதுங்க, யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு புதுசா கிளம்பி வராங்க. பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. யாரா இவெல்லாம் எங்கடா இருந்தான், இவெல்லாம் நான் பார்த்ததே இல்லையடா, எங்கடா வரீங்க நீங்களான்ற மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா கீழே வந்து பத்திரிகையாளர் போட்டிருப்பான். ஆனா பத்திரிகையாளர் கிடையாது, அவங்க திமுகவோட அபிமானிகள், ஆதரவாளர்னு வச்சுங்களேன். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி வைக்கிறாங்க நாகரிகமா, அதுக்கு இவங்க நம்ம பசங்க உள்ள போனாங்கன்னா டேட்டாவோட எடுத்து எவிடன்ஸோட அடிச்சிடறாங்க. இப்போ அனந்தஜித் கூட வந்து சீமான் மன்னிப்பு கேட்டதை காட்டா நான் பேசுறது நிறுத்திடுறான்னு சொன்னான் அந்த மஞ்சப்பொடி. இப்போ நம்ம அண்ணன் எடுத்து போட்டாரு பாருங்க, அபிடேவிட்லயே வந்திருக்கு, அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ்ட் கொடுத்திருக்காரு சொல்லி. இப்படி நம்ம ஆதாரத்தை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி அவங்க மூக்கு உடையுது. அதனால இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இல்ல நம்ம வந்து அவங்க வந்தா நான் வரமாட்டேன், இவங்க வந்தா நான் வரமாட்டேன், அப்போ யார் வந்தாதாங்க நீங்க வருவீங்கன்னு கேட்டா, நீங்களா யாரா ஒரு ஆதரவாளர்லாம் பேச தெரியாத கூட்டு வந்து உட்கார வைங்க, நாங்க பேசிக்கிறோம்னு. இப்போ தெரியுதுங்களா, இந்த கடந்த 20-25 வருஷத்துல டிபேட் என்ற பேர்ல இவங்களே 4 பேரை கூட்டு வந்து செட் பண்ணி வச்சு ஒரு நரேட்டிவை கொண்டு போய் மக்கள் முன்னாடி விதைச்சத இத்தனை நாள் நடந்தது. இப்போ நம்ம இளம் பேச்சாளர்கள், இளம் ரத்தம் பாயுது இன்னைக்கு சமூக வலைதளத்திலும் யூடியூப்லயும் மீடியாலையும். அதை அவங்களால சமாளிக்க முடியல. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்துட்டாங்க, வயசானவங்க வழி விடுங்கன்னு தான் நான் சொல்ல போறேன். இதுதான் வந்து கோர் ப்ராப்ளம், ஏன் கலந்துக்க முடியலன்றதுக்கான கோர் பிரச்சனைக்கான பதில். 2வது வந்து மக்கள் சந்திப்புன்றது வந்து இந்த எஸ்ஓபி மேட்டர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 மாசத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கேட்கணும், இத்தனை பேர் தான் வரணும், இவ்வளவு பணத்தை டெபாசிட் பண்ணணும் சொல்லி திமுக வந்து இது வரைக்கும் யாருக்குமே பண்ணாத ஒரு எஸ்ஓபி ஒன்னு ஃபார்ம் பண்ணி, விஜய் அவர்கள் தலைவர் அவர்கள் மக்களை சந்திச்சிடவே கூடாது, மக்கள் சந்திப்பை நடத்திடவே கூடாது, அவர் பேச்ச மக்கள் கேட்டவே கூடாதுன்றதுல ரொம்ப 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 கவனமா இருக்காங்க. ஏன்னா அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா ஒரு 20 லட்சம் ஓட்டு அவங்களுக்கு காணாம போகுது.
ஒவ்வொரு சந்திப்பின் போதும் அந்த 5 மாவட்டத்துல பேசினாரு பாத்தீங்களா, அந்த பிரச்சாரம் கரூருக்கு முன்னாடி 5 மாவட்டத்துல பேசினாரு பாருங்க. அந்த 5 மாவட்டத்திலயும் ஒரு ஓட்டு கூட திமுக விழாது. அந்த அளவுக்கு இஷ்யூ பேஸ்டா பேசினாரு. நிறைய பேர் போயிட்டு சும்மா வந்து அவங்க பண்ணாங்க, இது பண்ணாங்க, இதை செய்யல, அதெல்லாம் சும்மா உருட்டல. யதார்த்தத்தை பேசினாரு. ஐயா, நீங்க இந்த தொகுதிக்கு, இந்த ஊருக்கு நீங்க இதை பண்றேன்னு சொன்னீங்களே, உங்க வாக்குறுதி இத்தனாவது நம்பர்ல இருக்கே, வந்து 4 வருஷம் ஆகுது, என்ன கண்ணா பண்ணீங்க, என்ன ராஜா பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இது என்னன்னா அவங்களுக்கு வலிக்குது. என்னடா இவன் பாயிண்டா பேசுறானே, எப்படியாச்சும் பேசாம நிறுத்தணுன்றதுக்காக இந்த கரூர் இஷ்யூ இது முடிஞ்சிருச்சு. அது இப்ப கோர்ட்ல இருக்கு. இந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணது விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்திடவே கூடாதுன்றதுக்காக பண்ண ஒரு சதி திட்டம். அதை முறியடிக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அதை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதையும் மீறி மக்கள் சந்திப்பு நடத்திக்கிட்டு தான் இருக்காரு தலைவர். ஈரோடாக இருக்கட்டும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், வேலூர் பிளான் பண்ணாங்க. இதுல என்னன்னா பர்மிஷன். நீங்க தான் பாக்குறீங்கல்ல, எங்க போனாலும் வந்து பர்மிஷன், நூதன முறையான கேள்விகள் கேட்பாங்க. யாருக்கும் போடாத இதெல்லாம் போடுவாங்க. இது பண்ணிருக்கீங்களா, அது பண்ணிருக்கீங்களான்னு பல நிபந்தனைகள் நமக்கு போடுவாங்க. இது வரைக்கும் யாருக்காச்சும் போட்டிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. இப்பதான் புதுசா பண்ணுவாங்க. புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருவாங்க. புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்து ரைட்டு, யாருக்கும் கேட்காத ஒரு கேள்விகளை கேட்டு நம்ம இவங்களை முடக்கிடலாம் சொல்லி இவங்க சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு இவங்க கிட்ட. இந்த எஸ்ஓபி மேட்டர் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொரு இடமா நம்ம கேட்டு அவங்க வைக்கிற நிபந்தனைகள்லாம் நம்ம எடுத்து அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப சேலத்திலே அந்த மாதிரி மீட்டிங் தான் இப்ப நடத்த போறாங்க. சக்சஸ்ஃபுல்லா இவங்க இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தோம், இவ்வளவு ப்ராப்ளங்களுக்கு மத்தியிலையும் தலைவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் போய் சந்திக்கணும், மக்களை பார்க்கணுன்ற ஆர்வத்துல இருக்காரு. ஆனா இவங்க அனுமதி என்ற பேர்ல, புரோட்டோகால் என்ற பேர்ல, நிபந்தனைகள் என்ற பேர்ல தலைவரின் முகத்தை மக்கள் கிட்ட காட்டக்கூடாதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் அவங்க இதயங்கள்ல தளபதியோட முகத்தை பச்சை குத்தி வச்சிருக்காங்க. அது இவங்க ஜென்மத்தாலே இவங்களால அழிக்க முடியாது. அதை தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சந்தோஷ் ப்ரோ, உங்களுக்கு முன்னாடி வெண்ணிலா சிஸ்டர் பேசட்டும், அதுக்கப்புறம் பேசுறீங்க. ஓகே தானே? ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய் ராம்குமார் ப்ரோ. சொல்லுங்க சிஸ்டர். என்னோட கேள்வி வந்துட்டு, இப்போ இந்த மீடியா நரேட்டிவ், அது அவதூறுன்னு சொல்லலாம், இல்ல நரேட்டிவ் செட் பண்றது, அதாவது வந்துட்டு நம்மளுக்கு கொள்கை இருந்தும் இவங்க கொள்கை இல்லாத கூட்டம் சொல்லிட்டு, நம்மளுக்கு வந்துட்டு மக்கள் செல்வாக்கு இருந்தும் இது அது ஓட்டா மாறுதுன்னு சொல்றது, பெர்மிஷன் கொடுக்காம நம்மளுடைய தலைவர் வந்து வெளில வர்றதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இதை வந்து ஆரம்பிச்சா அதை தொடர்ந்து எல்லா கட்சியும் அந்த நரேட்டிவை செட் பண்ணி அதை எல்லார்கிட்டையும் பரப்ப வச்சு அதுல வந்து அந்த ட்ராப்ல வந்து நம்மள சேர்ந்தவங்களே சில பேர் அதுல விழுந்துடுறாங்க. உண்மையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஸோ இந்த மீடியா நரேட்டிவ், நீங்க மீடியால பல காலம் இருக்கீங்க. ஸோ இந்த மீடியா நரேட்டிவ்ல இருந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கணும், எப்படி விழிப்புணர்வு இருக்கணும்? ஏன்னா ஒரு 2 months தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதை பத்தி சொல்லுங்க. கரெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. என்னன்னா மீடியா நரேட்டிவ் என்றது இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் ஏரால வந்து அவங்க அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோவை கூட வந்து அவங்க ப்ரமோட் பண்றதுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரமோட் பண்றாங்க, எத்தனை கோடி அதுக்கு செலவு பண்றாங்க. ஏன்னா இந்த விளம்பரத்தின் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்றது அவங்க நல்லா தெரியுது. மோடியாக இருக்கட்டும், ஒரு டைம்ல 2014 டைம்ல Facebookல எந்த பக்கம் திரும்பினாலும் ஐயாவோட பேச்சு தான் வரும், மோடி ஐயாவோட பேச்சு தான் வரும். எப்படான்னு கேட்டா அப்பெல்லாம் நமக்கு தெரியாது. ஓ, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்றதை அவங்க அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. பல கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க. ஆர்டிஐ போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவங்க விளம்பரத்துக்காகவே எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்றலாம் ஒரு புள்ளி விவரம் இருக்கு. அதே தான் திமுக கையில எடுக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த ப்ரொமோஷன் விஷயத்துல வந்து அவங்க அது ஒர்க் ஆகுதுன்னு அவங்க நம்புறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் யூடியூப்ல போனீங்கன்னா அவங்க ஆட் வரும், வெப்சைட்ல போனீங்கன்னா அவங்க ஆட் வரும். புரியுதுங்களா? நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அவங்க ஆட் வரும். இதெல்லாம் டிஜிட்டலைஸா மக்கள் கிட்ட அந்த முகத்தை திரும்ப திரும்ப காட்டணுன்றது வந்து இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சேட்டலைட் மீடியாக்களுக்குலாம் என்னன்னா ஒரு நரேட்டிவ் மாதிரி ஒரு செட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. தலைவர் வந்து நம்ம 3ஆம் ஆண்டு துவக்க பேச ஆரம்பிக்கும் போதே வந்து வேற ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து கொண்டு வந்து பிரைம் டாபிக்கா போடுவாங்க. ஜனநாயகன் படத்துக்கு இது கிடைக்கல, உங்களுக்கு வந்து நீதிபதிகள் கடும் கோபம், சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க, பீகார்ல இருந்து அதிகாரிகள் வந்துட்டாங்கன்னு இவங்களே ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவாங்க. விதைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு மீடியால. எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து போட்டுருவாங்க. அது உண்மையா பொய்யாலாம் தெரியாது. அது பரவ ஆரம்பிச்சிடும், அந்த வதந்தி பரவ ஆரம்பிச்சிடும். பரவ ஆரம்பிக்கும் போது நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இல்ல இது பொய். நீங்களே பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ஃபேக் கார்டு போடுறோம். இன்னைக்கு 2 ஃபேக் கார்டு போட்டிருக்கோம், முந்தா நேத்து ஒரு 2 ஃபேக் கார்டு போட்டிருக்கோம். அபிஷியலா நம்ம பேசுறோம். தினமலர், தினத்தந்தி, பல பேர் அவங்களுக்கு தோன்றதை அவங்க எழுதுறாங்க. எல்லா பத்திரிகையிலும் அவங்க தோன்றதை வந்து எழுதுறாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி, அதுக்கப்புறம் பிஜேபி கூட சமரசம், இப்படி ஒரு விஷயத்த அவங்களே பிளான் பண்ணிடுறது. பிளான் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சக்சஸ் எங்க தெரியுமா இருக்கு? ஒரு வேலை இருக்குமோ சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்களுக்கு வேணும். இது உண்மை பொய்ன்றதெல்லாம் ரெண்டாவது.
ஒருவேளை இருக்குமோன்னு நம்மளை யோசிக்க வச்சுட்டானால அதுவே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அந்த வேலையை ரொம்ப கிளியரா பண்றாங்க, பணத்தை கொடுத்து பண்றாங்க, யூடியூப் மூலியமா பண்றாங்க, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஸ்டோரி வைக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது இந்த விஷயத்த. வாட்ஸ்அப் கேம்பெயினிங்ன்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணும் பிஜேபி. அதை இப்ப இவங்க கையில எடுத்திருக்காங்க. அழகா ஒரு விஷயத்த டைப் பண்ணிட்டு மாசம் அனுப்பி விட்டுருவாங்க, பிராட்காஸ்ட்ல போட்டுருவாங்க. பிராட்காஸ்ட்ல போட்டு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அது உண்மையா பொய்யாலாம் தெரியாது. ஒரு காலத்துல வந்து நீங்க உண்மை தமிழாக இருந்தா ஷேர் பண்ணவும், இந்த மெசேஜை நீங்க 10 பேருக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும் ஒரு உருட்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கேங் இன்னைக்கும் இருக்கு. பேஸ்புக்ல அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது 50 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து அவதூறு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து அது உண்மையா போயெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அடடா இவங்க சொல்லிட்டாங்களா இது உண்மை, அடடா அந்த சேனல்லே வந்துச்சு அது உண்மைன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட இலக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான். இந்த மாதிரி நிறைய வரும், என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்துக்கிறோம். நம்ம கூட யோசிப்போம் அடடா இது உண்மையாதான் இருக்கும் போல இருக்குன்னு. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது, அப்படி ஒரு நிகழ்வே நடந்திருக்காது. இவங்களா ஒண்ணு தூக்கி போடுறது, கொளுத்தி விட்டா எரியட்டுமே, வதந்தி தானே அவங்க பரப்புறாங்க. அது அவங்களுக்கு அதுல எவ்வளவு மைலேஜ் இருக்கு, அவங்களோட சேனல் பேரு போகுது, கண்டென்ட் போகுது, வியூஸ் போகுது, இதுக்காக தான் பண்றது. இது ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க. யூடியூப்ல ஒருத்தன் தம்ப்லைன் போடுறான்ல, தம்ப்லைனுக்கும் உள்ள இருக்க வீடியோக்கும் சம்பந்தமே இருக்காது, புரியுதுங்களா? ஆனா அந்த தம்ப்லைனை படிச்சுட்டு நம்ம எப்படியாச்சும் இதுல என்னதான் பேசிருக்கான் பாத்துடலான்னு நம்ம ஆர்வம் நம்மளை தூண்டும். அதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி. அந்த தம்ப்லைனை நம்ம கிளிக் பார்த்து படிச்சுட்டோம்னாலே அந்த வீடியோ பார்க்கணும்னு நமக்கு தோணும். இதுதான் இவங்க தொடர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் அதான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொன்னேன். யூடியூப் கான்செப்ட் தான் இவங்க அரசியல்ல பண்றது. டைட்டில் எழுதுவானுங்க, நீங்க டீக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா போடுவாங்க, கடுகடு கிடுகிடு வந்து விட்டார்களாம் சென்று விட்டார்களாம் சொல்லி 2 எழுத்து 3 எழுத்துல போட்டு விட்டுருவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா வீடியோக்கு என்ன பேச போறான்றதெல்லாம் சொல்ல மாட்டான், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹூக்கு கொடுத்துருவான். ஹூக்கு கொடுத்துட்டு ஐயோ இவன் ஏதோ பேசியிருக்கான் போல இருக்கு, இந்த வீடியோ கடைசியா பாருங்க எண்டுல பாருங்கன்னு உருட்டுவாங்க. இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் தான் பிளான் பண்ணி அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம மேல வைக்கக்கூடிய விமர்சனம், பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, அவருக்கு அரசியல் தெரியல, அவங்க எழுதி கொடுத்தது படிக்கிறான்றதெல்லாம் வந்து திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு பொய்யான ஒரு விஷயம். நமக்கே ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுறோம்னா நம்ம இன்ட்டு எடுத்து வச்சுப்போம். நம்ம இன்னைக்கு என்னென்ன பேச போறோம், நம்ம என்னென்ன பண்ண போறோம், ஒரு புல்லட் பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு குறிப்பு எழுதி வைப்போம். அந்த பாயிண்ட படிச்சோன்னா நம்ம அதுக்கு அடுத்து என்ன சொல்ல போறோன்றது ஒரு குறிப்பு எடுத்து வைக்கிறது எல்லாரும் பண்றது. வைகோல் ஆரம்பிச்சு கலைஞர்கள் ஆரம்பிச்சு பல பேர் வந்து பேச ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு இன்ட்டு எடுத்து வச்சுப்பாங்க, அதை வச்சுட்டு பேச ஆரம்பிப்பாங்க. இதை வந்து நமக்கு எதிராக டைரக்டிவ் திருப்பது, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அவருக்கு ஒண்ணுமே பேச வரல, அவர் எழுதி கொடுக்குறாங்க, இதெல்லாம் போய் வேற ஒருத்தர் இயக்குறாரு, இதெல்லாம் சும்மா ஒரே பேக்கு தான். இவங்க என்ன நேர்ல போய் பாத்தீங்களா? சிபிஐ வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்றது யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரியுமா? இல்ல கூட போன யாருக்குமே தெரியாது. அண்ணன் சிடிஆர் அவர்களுக்கும் தெரியாது, அண்ணன் நாதர் அவர்களுக்கும் தெரியாது. தலைவர்கிட்ட கேட்ட கேள்விகள் என்னன்றது தலைவருக்கு தெரியும், அந்த அதிகாரிகளுக்கு தெரியும். இவனாவோ பாத்ரூம்ல வந்து ஒட்டு கேட்ட மாதிரியே பேசுவான். கேட்டாங்க முடிஞ்சிருச்சு சீமாலதி, இது அரசியல் அப்படிதான் நடக்கும் மாலதின்னு ஒருத்தன் உருட்டுவான். புரியுதுங்களா நான் சொல்றது? அவங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது, அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு தெரியாது. 2 மணிக்கு டீ கொடுத்தாங்க, டீல சக்கரை ரொம்ப கம்மியா இருந்து விஜய் கோபம் ஆயிட்டாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? டீ கேட்டிருக்காரு தலைவர், சக்கரை கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. தலைவர் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட சொல்லிக்கிறாங்க, இவங்க கம்மியா கொடுத்துட்டாங்க. சிபிஐ அதிகாரிகிட்ட சரமாரியான சண்டைன்னு பேசுவான். அதையும் பார்க்கறதுக்கு 2 லட்சம் பேர் இருக்கிறான். புரியுதுங்களா? அவன் உண்மையை பேசுறானா பொய் பேசுறானா, டே இது எப்படா நடக்கும்? இப்ப எப்படி நம்ம அந்த உருட்டு நாயகன் பேசுறதுல ஒரு காலத்துல உண்மை நம்பணும். ஆமக்கறி சாத்தியமா, AK-74 சாத்தியமா, இப்ப நமக்கு அந்த பகுத்தறிவு தோணுது இல்ல, டே இவன் உருட்டுனதெல்லாம் உருட்டுதான் போல இருக்குன்னு. அப்படியான வேலைகள் தான் இன்னைக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா ஈஸியாவே எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிடும், இவன் வன்மத்தை கக்கறான், ஒருத்தன் நரேட்டிவ் செட் பண்றான். எவன் ஒருத்தன் ஒரு நம்ம தளபதி தாக்கி பேசுறான்னா அதுக்கு அவன் உள்நோக்கம் இருக்கணும், இல்ல பணத்தை வாங்கியிருப்பான். ஏன்னா நம்ம எதனா தப்பு பண்ணியிருக்கோமா, நம்ம எதனா ஊழல் பண்ணியிருக்கோமா, இல்ல லஞ்சம் வாங்கியிருக்கோமா, இல்ல நம்ம வந்து கவர்மெண்ட் ஏமாத்தி சொத்து சேர்த்திருக்கோமா, எதுவும் பண்ணல. தூய அரசியல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். முத களத்துக்கு வந்திருக்கோம். இந்த 2 கட்சிகள் மேலேயும் ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இடில இருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனைகளும் இவங்க 2 கட்சி மேல இருக்கு. நம்ம மேல எதனா இருக்கா? நம்ம எதனா ஒரு தப்பு பண்ணிருக்கோமா, இல்ல வருமானத்தை நம்ம காட்டுல ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் மேட்டரை வச்சு உருட்டுவானுங்க. அது என்னன்றது அவங்களுக்கே தெரியும், பேசுற பத்திரிகையாளருக்கு தெரியும் இது ஒரு விஷயமே கிடையாதுன்னு. ஆனா அதை பிரைம் டிபேட்டா மாத்தணும். புரியுதுங்களா? அங்க எம்எல்ஏ ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு அடிச்சதை ஒருத்தன் டிபேட்டா பண்ண மாட்டான். புரியுதுங்களா? ஒருத்தன் எங்கேயோ ஒரு மூலையில எவனா ஒருத்தன் பண்ணி வச்சிருப்பான், தாவேகா தொண்டன் அதை செய்து விட்டான், அதை உட்காந்து ஒரு 4 பேர் பேசுவாங்க. அவனுக்கு ஒரு பப்ஸ் ஒரு சாண்ட்விச் உட்காந்து இதான் டாபிக், இதை வச்சு தானே நம்ம இன்னைக்கு பேச போறோம்னு பேசுவாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு விதைக்கப்படுகின்ற ஒரு செய்திகள். மீடியால வர்றது தயவு செய்து நம்பாதீங்க, சோசியல் மீடியால வர்றதை நம்பாதீங்க. ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு எழுதுவான். பத்திரிகையாளர் பேர்ல இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க.
இப்போது நடந்து விட்டது, அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, கடுகடுன்னு இருந்தாங்க. ஏன்னா இவன் தான் வந்து எப்படி சொல்றது, எல்லாம் ஹிடன் கேமரா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிற மாதிரி பேசுவான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்தந்த நேரத்துல அந்தந்த டைம்ல தலைவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் சரின்னு உங்களுக்கே தோணும். நமக்கு சில சமயம் எமோஷனலா நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுவோம், இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுவோம். அடடா அவங்க சொல்றது கரெக்ட் தானே, ஏன் தலைவர் இதை செய்யல, எதுக்காக தலைவர் இதை செய்யல, அது செஞ்சிருக்கணுமே, ஏன் அது பண்ணலன்னு நமக்கு தோணும். ஆனா அதற்கு பின்னாடி 1000 அரசியல் காரணங்கள் இருக்கும். திருப்பரங்குன்ற மேட்டர்ல ஏன் தலைவர் அவர்கள் பேசலன்னு இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு கேள்வி இருக்கும். ஆனா கோர்ட்டு மூஞ்சிலே காரி துப்பிச்சா, ஏன்னா உங்களோட அரசியல் சுய லாபத்துக்காகவும் உங்களோட நாடகத்தை நீங்க நடத்துறதுக்காகவும் சிறுபான்மையினர்களுக்கு நீங்க தான் காவலர்கள் நீங்க வந்து நெஞ்ச கிழிச்சு காட்டுறதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் மேட்டரை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சரி, 2025 இந்த பிரச்சனை வந்தது, ஏன் 24, 23, 22 வரல? சொல்லுங்க, யாரா பதில் சொல்லுங்க. அமைதியான முறையில ஏத்திட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, எந்த பிரச்சனையும் வரல. அது ஏன் இப்ப மட்டும் வருது? கோர்ட்டு சொன்னதை ஒபே பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லையா? அவங்க 10 பேர் வந்து விலைக்கு ஏத்திட்டு போயிருப்பாங்களே. இதை பிரச்சனையா மாத்தணும்னு இவங்க நாடகம், இவங்க 2 பேர் சேர்ந்து நடத்துற நாடகத்துக்கு நம்ம பலிகடை ஆகக்கூடாது சொல்லி தலைவர் தெளிவா இருந்தாரு. அதுக்கப்புறம் உண்மை நிலவரம் தெரிய வரும்போது தான் அடடா ரைட், தலைவர் எடுத்த முடிவு கரெக்ட், தலைவர் பேசுற விஷயம் கரெக்ட். அவர் எந்த இஷ்யூ பத்தி பேசுறாருனாலும் அதை முதல்ல அவர் ஆராய்ச்சி பண்ணுவார். இது கரெக்டா, இது பண்ணா இது நடக்குமா, இது நடைமுறைக்கு சாத்தியமா, சட்ட ரீதியாக இது எப்படி அணுகிறது. எல்லாரும் வெறும் பேச்சுக்கு பேசுறவர் கிடையாது. சொல்யூஷன் என்ன, இந்த இஷ்யூக்கான தீர்வு என்னன்றதை பத்தி யோசிப்பார் நம்ம தலைவர். அறிக்கை கொடுத்துடலாங்க, இது கண்டிக்கிறேன், இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நம்ம பேசிட்டு போயிருது அரசியல் தலைவருக்கான அழகு கிடையாது. நாம ஏன் மாற்று சக்தின்னு சொல்லி வந்திருக்கோம்? இந்த இஷ்யூக்கு என்ன சொல்யூஷன், என்ன இதை சட்ட ரீதியாக அணுகுனா இதுக்கு நமக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமா வருமான்ற அளவுக்கு தலைவர் சிந்திக்கிறார். அதுதான் மாற்றத்துக்கான ஒரு தலைவனா நம்ம பாக்குறோம். ஆக தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா நீங்க கண்ணு மூணு நம்புங்க, அது நமக்கான நலனாவும் இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தான் அவர் யோசிக்கிறாரு. தலைவர் இப்ப நான் பேசுறேன்னா இதனோட தனிப்பட்ட கருத்தா நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா தளபதியோட வார்த்தைகள் வந்து எப்பேற்பட்ட ஒரு அதிர்வலைகளை உருவாக்குன்றது நம்மளை விட அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை அவர் யோசிச்சு பேச மாட்டாரா, அதை அவர் சிந்திக்க மாட்டாருன்ற அந்த அளவுக்கு ஒரு விஷயம் கூட அவர் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆக மத்தவங்க எல்லாம் சொல்றது பொய், ஃபேக். அவரோட அனுமதி இல்லாம ஒரு வார்த்தை கூட அறிக்கை வாயிலாக வெளியே வராது. அண்ணன் சிடிஆர் பேசினாலும் அது தளபதியோட வார்த்தைகள் தான். அண்ணன் ஆதவ் அவர்கள் பேசினாலோ இல்ல மற்ற பேச்சாளர்கள் பேசுறது எல்லாமே தலைவரோட உத்தரவின் பேர தான் அறிக்கைகளே வெளியே வரும். அவர் சொல்லி தான் எல்லாமே வெளியே வருது. சும்மா இஷ்டத்துக்குலாம் ஊட்டுறதெல்லாம் இங்க கிடையாது. அவரோட அனுமதி இல்லாம எந்த ஒரு பேச்சாளர்களோ முக்கிய நிர்வாகிகளோ எதுவுமே செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறாரு, எல்லாரு கூடயும் அவர் தொடர்புல இருக்காரு, நிர்வாகிகள் கிட்ட பேசுறாரு, மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுறாரு, டெய்லி அப்டேட் கேட்கிறாரு, என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு எஸ்ஆர் எத்தனை பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு எந்தெந்த மாவட்ட செயலாளர் என்னென்ன வேலை பார்த்திருக்காங்க, இன்னைக்கு இந்த தொகுதியில என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், அடுத்த மாசம் நம்ம என்ன செய்ய போறோம், திட்டமிடல் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சும்மா ஷார்ப்பா இருக்கும். அந்த திட்டமிடல் சினிமால இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு அவர் முதலிடம், நம்பர் 1. உங்களுக்கு நல்லா தெரியும், திட்டமிடல் இல்லாம மனசு சொல்ற போக்குக்கு போயிருந்தான்னா இன்னைக்கு இந்த தமிழ் சினிமா நம்ம தளபதியை புறக்கணிச்சிருக்குமா? இன்னைக்கு நம்ம ரசிகரோட பல்ஸ் என்ன, மக்களோட பல்ஸ் என்ன, எதை ஒருத்தன் ரசிக்கிறான், நம்ம எதை மாத்தணும், நம்ம பக்கம் இருக்க தவறுகள் என்ன, எதை நம்ம சரி பண்ணணும்னு யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்பர் 1ல இருக்காரு. அடுத்த 10 வருஷத்துக்கு எவனாலும் அந்த இடத்த தொட முடியாது, நான் கர்வமா சொல்லிப்பேன். அந்த திட்டமிடல் தான், அந்த நிதானமும் அந்த பொறுமை தான் இன்னைக்கு அவர் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அதே திட்டமிடல், அதே பொறுமை நம்ம தலைவருக்கு அரசியல்ல காட்டுறாரு. இது ஒரு புதுவிதமான அரசியல். எடுத்தோம் கவுத்தோன்னு ஊன்னு பேசி மக்களை மூளை செலவு பண்ற தலைவர் நம்ம தலைவர் கிடையாது. பொய்யா பேசி மக்களை மூளை செலவு பண்ற அவசியம் கிடையாது. யதார்த்தத்தையும் கள நிலவரத்தையும் எடுத்து சொல்லி மக்களை புரிய வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தளபதி பேசுறது கரெக்ட்னு அவங்களுக்கு நல்லாவே புரியுது, இளைஞர்களுக்கும் புரியுது, குறிப்பா பெண்களுக்கு புரியுது. அது போதும் நமக்கு. மற்றபடி இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய தில்லுமுள்ளு வேலைகளை தயவு செய்து நம்பாதீங்க. 100 யூடியூப் சேனல் வச்சிருக்கான், திமுக ஆதரவா 100 யூடியூப் சேனல் இருக்கு, 100 பேரை பேச வைப்பான், 100 பேருக்கு பணம் கொடுப்பான். ராம் ப்ரோ, சாரி டு இன்டரப்ட் ப்ரோ, நான் வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்காக. என் பேர் வந்து பிகிலு, சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு 4 பேர் நேம் சொல்றேன், சரியா? உங்களுக்கு அவங்க பேரை கேட்டோன்னு என்ன தோணுதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றீங்க, நான் திரும்ப உள்ள போயிடுவேன். சரி, கேளுங்க, ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பேர் யாரை கேட்பேன்னு உங்களுக்கே தெரியும், சாட்டை துரைமுருகன். அதுதான் தால போட்டு கிளிச்சன ஸ்பேஸ் ரெக்கார்ட் பண்ணலையா நீங்க யாரும்? நான் லேட்டா வந்துட்டேன் ப்ரோ, சாரி. அது இப்ப அதை பத்தி பேசணும்னா இப்ப டைல்யூட் ஆகி போயிடும். நம்ம சீரியஸான அரசியல் பேசிட்டு இருக்கோம் தம்பி.
அடுத்த கேள்வி. பேசிட்டு இருக்காரு. சரி. நீங்க ஷார்ட்டா நெக்ஸ்ட் பேசுங்க. நெக்ஸ்ட் செந்தில்வேல். அதான் வடிவல் சொல்லுவான் பாரு. நெக்ஸ்ட் செந்தில்வேல். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செகுவேரா. ஆ செகுவேரா. யார் அவரு? சேக்குவேரா. இல்ல எனக்கு தெரியல ப்ரோ. நியூஸ் எனக்கு அவன் யாருன்னு தெரியல. அவன் நியூஸ் டிஎன்ல இருந்தார்ல பிரதர், அவருதான். சரி. அவரு இப்ப ரீசெண்டா கூட ஸ்பேஸ்ல கூட சொல்லியிருந்தாரு தெரியுங்களா, கோபால். தாவே காக்கு அகேன்ஸ்டா. இல்ல பிரதர், இல்ல பிரதர், அவன்லாம் யாருன்னு எனக்கு தெரியல பிரதர். சாரி. அடுத்து நக்கீரன் கோபால். நக்கீரன் கோபாலா? ஐயோ மீசக்காரு மேச டென்ஷன் ஆகுமே. நக்கீரன் அது அவர் வந்து திமுக அனுதாபிங்க. அது நம்ம ஓப்பனா அவர் வந்து ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, நான் திமுக ஆதரவா தான் பேசுறேன். அவர் வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்த போதெல்லாம் வந்து அந்த ராஸ்கலை சுட்டு தள்ள வேணாமா, அவனை கொண்டு போட வேணாமா, என் மீச துடிக்குது பாத்தியான்னு சொல்லி கொதிச்சு எழுந்த மனுஷன். தமிழ்நாட்டுல பல அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மீச இப்ப என்ன துடிக்குதா இல்ல தொங்கி போச்சான்னு நமக்கு தெரியல. அவர் வந்து மொரட்டு ஊப்பி அதை பத்தி பேசி நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நெக்ஸ்ட். ஓகே, எனக்கு இந்த 4 பேர் தான். எனிவேஸ் ப்ரோ, நீங்க ஒண்ணு இல்ல, இந்த 4 பேரையும் ஒரு ஆளா மதிச்சு நீங்க கேள்வி கேட்டீங்க பாரு, ஆழ்ந்த அனுதாபங்கள் ப்ரோ. அதுக்கு தான், அதாவது எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம், நீங்க இவங்க எல்லாரையும் லெஃப்ட் லெக்ல டீல் பண்றதை நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உங்க பணிகள் மெல்மேலும் சிறக்க. நன்றி 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 ப்ரோ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய பேச்சை நான் வந்து லிசனர்ல இருந்து கேக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. அதான் சொல்லிட்டு இருந்தானே, அதான் மீடியா மேட்டரா நீங்க நம்பாதீங்க. தலைவர் கரெக்டான நேரத்துல சரியான முடிவு எடுப்பாரு. இந்த கூட்டணி யாரும் வரல அப்படி இப்படி எல்லாம் உருட்டுவாங்க. நமக்கு ஆல்ரெடி மக்கள் சப்போர்ட் இருக்கு. மாநாட்டிலே தலைவர் தெளிவா சொல்லியிருப்பாரு, தனிப்பெரும்பான்மையில நம்ம ஆட்சி அமைப்போம். பட் இருந்தாலும் நம்மளை நம்பி வரவங்க நம்ம அடைக்கலாம், அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க போறோம், அவங்களை அரவணைக்க போறோன்றது தளபதி சொல்லியிருக்காரு. மற்றபடி நீங்க எதை பத்தி நினைக்காதீங்க. 1000 பெஸ்ட் போறேன். நான் என் ஓட்டு விஜய்க்கு தான் போட போறேன். என்னால முடிஞ்ச ஓட்டு வாங்கி தர போறேன். இதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவே தவிர வேற எந்த விஷயத்தையும் டைல்யூட் ஆகாதீங்க. அடுத்து. ஆமா ப்ரோ, நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்ன சில பேர்கள்ல வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்து இந்த ஸ்பேஸ்ல அதர் லிசனர்ஸ்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். உங்க பதிவை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு வந்து ட்வீட்ஸ் போடலாம். எதுக்கும் தயாரா இருங்க. ஏன் இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆனா எனக்கு என்னன்னா, வேலை வெட்டி விட்டுட்டு அவன் நான் பேசுறத கேட்டு ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் போற அளவுக்கு நான் ஒரு முக்கியமானவனா இருக்கேன்ல, அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். விடுங்க பாத்துக்கலாம். அவன் பொழப்ப அவன் பண்ணிட்டு போறான், பண்ணிட்டோம். ஒரு 10 லைக் வரல அவனுக்கு. தலைவர் போட்டோ வச்சா எப்படி 50,000 வியூஸ் வருதோ, நம்ம பேசுறதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டா அவனுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரல, பொழைச்சிட்டு போறான். விடுங்க. சரி ப்ரோ. என் பேரு சந்தோஷ். சொல்லுங்க சந்தோஷ். சரி, நான் என் கேள்விக்கு டைரக்டா போயிடுறேன் ப்ரோ. திமுக இது நம்ம டிடிஆரை பார்த்தா கருணாநிதிக்கு பயம் வர மாதிரி விசில பார்த்தா போய் ஏன் ப்ரோ இந்த திமுக இவ்வளவு பயப்படுது? இல்ல புரியல, டிடிஆர்னா யார் சொல்றீங்க? எனக்கு புரியல. டிடிஆர்னா நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் செக் பண்ணுவார் இல்லீங்களா, அவரை பார்த்தா கருணாநிதி பயப்படுவாரு. அதே மாதிரி அப்படி வரீங்களா நீங்க? ரைட், சொல்லுங்க. அதே மாதிரி விசில பார்த்தா ஏன் டிஎம்கே இவ்வளவு பயப்படுது? டிடிஆர் பார்த்து ஐயா கலைஞர் அவர்கள் பயந்தாராலியாலாம் தெரியாது. ஏன்னா நான் கண்ணால பார்க்கல. இவங்க மத்தவங்க வைக்கிற விமர்சனத்தை அவர் மேல நான் வைக்க விரும்பலன்னு வச்சுங்களேன். இது விட்டுருங்க, நான் அந்த பக்கம் போக விரும்பல. ரெண்டாவதா ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சின்னத்தை பார்த்து அவங்க ரொம்ப பயத்துலன்னு சொல்ல முடியாது, மரண பயத்துல இருக்காங்க அவங்க. ஏன்னா ஈஸியா எல்லார்கிட்டையும் ஆக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சின்னமா இருக்கு. இவங்க சூரியனை போய் தொட முடியுமான்னுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சின்ன அறிவிச்சு ஒரு 10 நிமிஷத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டியங்கும் கடைகோடி தொண்டனுக்கும் போய் சேர்ந்துருச்சு அந்த சின்னம். இன்னைக்கு சாதாரணமா ஒரு சின்ன குழந்தை கூட கையில வந்து விசில் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கு. வார்டு கவுன்சிலர் குப்பை வண்டி எடுத்துட்டு வரவங்களை வந்து விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கூட விட்டுருங்க, நான் அதை பயம் சொல்லிடலாம். ஆனா இவங்க அதை இழிவுபடுத்துறாங்க பாத்தீங்களா? விசில் அடிச்சா என்ன வரும்? குப்பை வண்டி வரும். இது என்ன ஒரு அபத்தமான அரசியலா பாக்குறீங்க பாத்தீங்களா? ஏண்டா அந்த குப்பை வண்டி வரலன்னா உன் வீடு நாரி போவேடா. ஏன்னா ஆக்சுவலி இப்படி பேசுறதுக்கு உன் வாய் நாரி இருக்கணும். ஏன்னா தூய்மை பணியாளர்களை வந்து இவங்க என்ன பாடுபடுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சம்பளம் கொடுக்குறோம், வேலை நிரந்தரம் பண்றோம், உங்களை நாங்க அப்படியே தாயா இருந்து காப்பாத்துறோம்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு ஐயா சிஎம் சார். இன்னைக்கு அவன் ரோட்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? தூய்மை பணியாளர்கள் அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம விசில் அடிச்சா குப்பை வண்டி வருமா? சரி, குப்பை வண்டி வந்தா என்ன? அவன் அந்த ஊரை சுத்தம் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. நீ பண்ணுவியாடாத? உன் வாழ்நாள்ல ஒரு நாள் நீ குப்பையை தொற்றுப்பியா? கொம்புல வச்சு கொடுப்பாங்க. இந்த நாரப்பையன் என்ன பண்ணுவான், கேட் அங்க இருக்கும், இந்த கொம்புல வச்சு அப்படி தூக்கி கொடுக்குறவன் இவன் வந்து துப்புரவு பணியாளர்களையும் தூய்மை பணியாளர்களையும் அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான்.
ஆமாங்க, விசில் அடிச்சா குப்பை வண்டி வரும். இப்போ 2026ல இப்ப 2 மாசத்துல வரக்கூடிய அந்த குப்பை வண்டி என்னன்னா, இது திமுகவை தூக்கி அள்ளி போட்டு போற ஒரு குப்பை வண்டி இது, அவ்வளவுதான். அதை பார்த்தா பயம் இருக்கிறதானுங்க செய்யும். நீ வந்து விசில புடிங்க வச்சோம்னா விசில் அடிக்க எங்களுக்கு தெரியாதா? ஏன் எங்க விரல வச்சு எங்களுக்கு விசில் அடிக்க தெரியாதா? நீ முடக்கிடுவியா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க பயத்தின் வெளிப்பாடுல இவங்க பண்ற விஷயம் நமக்கு சாதகமாவே அமையுது. இவங்க பண்ற ஒவ்வொரு கேள்வி மீமா போடுறாங்க பசங்க, அதெல்லாம் உண்மையாலே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம மீமா போடுறோம், அவனுங்க அதை உண்மையாவே செய்யறானுங்க. ஏடா நான் ஏதோ சும்மா சொன்னேன், நீ என்னடா அதை உண்மையாலே பண்றேன்னு. குப்பை வண்டிக்காரங்க எல்லாம் வெளில விசில் அடிக்க கூடாது, பஸ் கண்டக்டருக்கு எல்லாம் வந்து விசில் அடிக்க கூடாது, அப்புறம் வேற எதெல்லாம் போய் வாயிலெல்லாம் பிளாஸ்டிக் ஓட்ட போற. எஸ்பி கேக்குதா? யா சாரி. இல்ல எனக்கு ராம்குமார் பிரதர் எங்களுக்கு கேட்கல. அவர் பேசுறது கேட்கல ப்ரோ. உங்களுக்கு ஏதோ ப்ரோ கேட்கல ப்ரோ நீங்க பேசுறது. சரி, ஓகே ஒண்ணும் இல்ல. ஒரு கனெக்டிவிட்டி வரும் ஒரு நிமிஷம். ப்ரோ வேணா மைக்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப வர்றீங்களா ப்ரோ? என்னன்னா கேட்கல, ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க பாக்குறேன் இருங்க. இப்போ ஒரு மைக் கனெக்டிங்ல வந்திருக்கு. கீழே போயிடுச்சு ப்ரோ. மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுங்களேன். போஸ்ட் செக் பண்ணு. ரிக்வெஸ்ட் வந்திருக்கு ப்ரோ. நம்ம இங்க இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருவோம். இல்ல ப்ரோ, கேக்குதா? ஐ திங்க் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நல்ல மைக்ல காட்டலடா. நான் அக்செப்ட் பண்ணேன் இப்ப. அதான் இப்போ வருவாரு. பக் பயங்கரமா இருக்கு, நிறைய ரிக்வெஸ்ட் காமிக்கல, அப்படியே ரொம்ப பிளாக் ஆகி நிக்குது. 10 ரெக்வெஸ்ட் காமிக்குது, ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் எனக்கு காமிக்குது. வந்துட்டாரு, மேல வந்துட்டாரு. கேக்குது பிரதர். நமக்கு எதிராக சரி பண்ணது பாருங்க. இல்ல ப்ரோ, இங்க நிறைய துஷ்மன் இருக்கிறானுங்க. பிரச்சனை கிடையாது, நீங்க டீல் பண்ணுங்க. அப்பாலே போ சாத்தானே. ஓகே. இல்ல அதுதான் அவங்களுக்கு அந்த பயம் தூங்க விட மாட்டேது. நம்ம தலைவர் சொன்னார் பாருங்க, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து காதுல அடிக்க போற சங்கு சத்தம் தான் அவங்களுக்கு எல்லாம். இனிமே தூக்கமே போயிடும் அவங்களுக்கு. அடுத்த 2 மாசம் தூங்க மாட்டாங்க. ப்ரோ ஒரு குயிக் நெக்ஸ்ட் ஓகே ப்ரோ. எனக்கு என்னோட நேம் ட்ரிபிள் என் சொல்லுங்க. ட்ரிபிள் என்ன வச்சு ட்ரிபிள் எச்னு வைங்க, நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, அந்த 3 பேர் இருக்குள்ள அதுக்கும் சின்னையாவுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு, அது வேறன்னு வைங்க. சரி, ஓகே நீங்க கமிங் டு தி பாயிண்ட். ஓகே ப்ரோ. நாங்க இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் பேசும்போது எங்களுக்கு தனியா டிஎம் வரும், நிறைய மிரட்டல்கள் எல்லாம் வரும். நாங்க பார்த்துருக்குறோம், நீங்க வந்து யூடியூப்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவீங்க. சில விஷயங்களெல்லாம் வந்து அப்படி இது படிச்சு இந்த என்ன கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் பேச மாட்டீங்க. பேச வேண்டியதை ஸ்ட்ரைட்டாக அடிப்பீங்க. நீங்கள் எந்த அளவு இந்த ஆளுங்கட்சி இல்லைன்னா இந்த நாய் தமிழர், இந்த நாய் டம்ளர், இந்த கேங்கிட்ட இருந்தெல்லாம் எந்த அளவு அந்த வார்த்தையை மட்டும் வாபஸ் வாங்கிக்கிங்க. தமிழர் நாய் தமிழர் நம்ம சொல்லவே கூடாது. நீங்க பின் வாங்கிக்கிங்க, டுபாகூர் கட்சின்னு சொல்லுங்க. ஆமாம், அந்த டம்ளர் கட்சி தான். அங்கே இருந்தெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு மிரட்டல்கள் வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. இது வரைக்கும் எல்லாம் பெருசாலாம் வந்ததில்ல ப்ரோ. எவனாவத்தம் போன் பண்ணுவான் என்ன பண்ணுவான்னா திட்டி கிடப்பான். நான் மியூட்ல போட்டு என் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவனே திட்டிட்டு அவனே கட் பண்ணிட்டு போயிடுவான். நான் கேட்கவே மாட்டேன், நான் கமெண்ட்ஸே படிக்க மாட்டேன். இதுல அவனுக்கு போன் வேற பண்ணானுன்னா அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பானா, ரெக்கார்டு ஆன் பண்ணி விட்டுருவேன், மியூட்ல போட்டுருவேன். ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு சரி டைம் எப்பயாச்சும் ஃப்ரீயா இருக்கும்போது என்னத்தை கதறி வச்சிருக்கான்னு எனக்கு போர் அடிக்கும் போது அவன் கதறினதை போட்டு கேட்பேன். அதை எப்படி சொல்றது, ஸ்பைடர் படத்துல எஸ் சூர்யா பண்ணுவான் பாருங்க, அந்த மோடு தான் நம்ம எப்பவுமே. கதறா, நீ கதறுன்றதால தானே பேசுறது, நீ வந்து அழுவணுன்றதுக்காக தான் நான் பேசுறது. அதுவும் நான் ஒன்றும் தப்பா பேசலையே, உண்மையா தானே பேசுறேன், யதார்த்தத்தை தானே பேசுறேன். நான் ஒன்னும் ஆபாசமா நான் என்ன பேசுறேன் நீங்க சொல்லுங்க. நான் என்னோட வாதத்துல அக்ரெசிவ்னஸ் இருக்கும். நான் பேசின அக்ரெசிவா பேசுவேன், காமெடியா பேசுவேன்.
ஆனா ஆபாசமா பேச மாட்டேன். எந்த இடத்துலயும் வந்து அந்த மஞ்சப்பொடி மாதிரி நான் அசிங்கமா பேச மாட்டேன். ஒருமையில பேச மாட்டேன். ஏன் நான் ஒருமையில பேசுற ஒரே ஆள் வந்து இந்த மஞ்சப்பொடி இவனை மட்டும்தான். ஏன்னா அவன் வந்து கேவலத்தின் உச்சம். அதனால அவன் மட்டும் கொஞ்சம் நம்ம அடிக்கலாம், தப்பு கிடையாது. மத்தபடி நான் ஐயா கலைஞர் தான் சொல்லுவேன், அண்ணன் உதயநிதி தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அந்த நாகரிகம், ஏன்னா நம்ம தலைவர் நம்மளை அப்படி பழக்கப்படுத்திட்டா இருப்பா. அவர் என்ன சொல்றாரு, டீசென்ட் அட்டாக் டீசென்ட் அப்ரோச்னு சொன்ன பிறகு நம்ம அதை கடைபிடிச்சுதானே ஆகணும். தலைவன் சொல்லிட்டா அதை நம்ம கேட்டுதானே ஆகணும். அதனால வந்து இந்த மிரட்டல் கிரட்டெல்லாம் வந்து மியூட்ல போட்டு நான் பாட்டுனே வேலையை பார்த்துட்டு இருப்பேன். நான் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன். அதை பத்தி நான் யோசிக்கிறதும் இல்லை, நான் அதை பத்தி பாக்குறதும் இல்லை. நம்ம இலக்கு என்ன, தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம். இவன் வேலையை அவன் பார்க்கட்டும். அவனுக்கு அவன் வேலை என்ன திட்டுறது, திட்டிட்டு போ, எனக்கு என்ன இருக்குது, மூச்சு பிடிக்க கட்சி திட்டு, அப்புறம் சாப்பிட்டு தூங்கு, எனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கமெண்ட்ஸ் வந்து திட்ட போறியா, லைக் பண்ணுவேன். நான் ஏன்னா யாரா வந்து அசிங்கமா திட்டான்னு வச்சுக்கலாம், நான் போய் லைக் பண்ணி விடுவேன். ஆஹா பரவாயில்லப்பா, டைம் வேஸ்ட் பண்ணி எனக்காக வந்து வீடியோவை கேட்டு நல்லா வியூஸை ஏற்றி விட்டு திட்டிட்டும் போறானே மகராசா நல்லா இரு, லைக் ஒன்று போட்டு விட்டுருவேன். சாவட்டம் விடுங்க, நமக்கு என்ன வந்தது, நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுங்க. அது பாருங்க, அவதூறையும் ஆபாசத்தையும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா, மண்டையில ஏத்திக்கிட்டீங்கன்னா, இந்த சமூக வலைதளங்களை உங்களால சர்வே பண்ணவே முடியாது. நான் யாரை தெரியுமா பார்த்து நான் இன்ஸ்பயரே பண்றது, நம்ம தலைவரை பார்த்து தான். இக்னோர் நெகட்டிவிட்டி என்ற ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு இன்னைக்கு தலைவன் அந்த லெவலுக்கு மேல வந்திருக்காரு. அவருக்கு வந்த விமர்சனங்களுக்குலாம் அவர் பதில் சொல்லியிருக்காரா? அவருக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் மௌனமும் அமைதியினால மட்டுமே வந்து பதிலடி கொடுத்திருப்பாரு. அவரு எந்த இடத்துலயும் வந்து ஐயோ அதை சொல்லிட்டானே, ஐயோ இவன் இதை சொல்லிட்டானேன்னு உடஞ்சி போய் உக்காஞ்சிருக்காரா நம்ம தளபதி? அதை அவரோட செயல்களால மாத்தி காட்டியிருக்காரு. எதெல்லாம் இவரால் முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை இவர் முடிச்சு காட்டியிருக்காரு. அது அவரோட ஸ்டைலு. பின்ன அவரை ஃபாலோ பண்ற தொண்டை நான் எப்படி இருப்பேன்? நீ அவர் சொல்றதெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு ஐயோ இப்படி கமெண்ட்ஸ்ல திட்டுறாங்களே, ஐயோ நான் தப்பு பண்றேனா, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. என் மனசாட்சிக்கு நான் பேசுறது சரி. இப்போ இந்த ஸ்பேஸ்ல நான் பேசிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன தோணுது, ஸ்பாட்ல எனக்கு என்ன வருது, பேசிட்டு போயிட்டே இருப்பேன். இது பின்விளைவுகள் வரது வரட்டும். ஆனா எனக்கு தெரியும் நான் கரெக்டா தான் பேசுறேன். நான் இந்த இடத்துல தப்பா பேசல, நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன், யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னோட வார்த்தைகள் நான் அளந்துதான் விடுறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் ஏன் பயப்படணும்? அவனா என்ன தலைவன் எடுத்துட போறான், போற உயிர் என்னைக்கோ போகுதுங்க, புரியுதுங்களா? அதுக்காக நம்ம பயந்துட்டுலாம் இருக்க முடியாது. தப்பா பேசல, அவதூற பேசல, ஆபாசத்தை பேசல, யதார்த்தத்தையும் உண்மையும் பேசுறோம். ஐயா நீங்க பண்றேன்னு சொன்னீங்களே ஏன் பண்ணலன்னு தான் கேட்கறோம், புரியுதுங்களா? நீங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றுறேன்னு சொன்னீங்களே ஏன் பண்ணலன்னு கேட்கறோம். ஐயா உங்க கட்சிக்காரன் இப்படி போட்டு அடிக்கிறானே, அவருக்கும் நீங்க தானே அந்த பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஐசியூல படுத்துக்கிட்டு இருக்கவனுக்கும் யாருங்க முதலமைச்சர்? பிடிக்குது பிடிக்கல ரெண்டாவது, ஆனா அவருக்கும் முதலமைச்சர் யார்? ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே. அந்த தனிப்பட்ட ஒரு அந்த மனிதனையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? அந்த முதலமைச்சருக்கு இருக்கு இல்லையா? அவன் ஓட்டு போடுறான் போடல, உன்னை திட்டுறான் திட்டல, உனக்கு நான் தான்டா சிஎம், உன்னை பாதுகாக்க வேண்டியது என் கடமைடா. அவனை எவன் அடிச்சானோ அவனை அரெஸ்ட் பண்றான்னு சொல்றது தானே ஒரு சிறந்த தலைவனா இருக்க முடியும். ஆஹா சூப்பர், அருமை அருமை, சரியா அடிக்கல, 2 தட்டு தான் தட்டுறேன்னு சொல்றவன் தலைவனா இருக்க முடியுமா? அப்படி கிடையவே கிடையாது. இக்னோர் நெகட்டிவிட்டி அந்த தாரக மந்திரத்தை நான் கையில வச்சுக்கிறதுனாலதான் எவன் என்ன திட்டினாலும், நம்ம பசங்களே நிறைய பேர் நம்மள திட்டினாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். அவனுக்கு என் மேல சில கோபம் இருக்கலாம், என்கிட்ட வந்து நேரில் பேசிட்டானா அடடா இப்படி ஒரு தங்கமான மனுஷன் நான் திட்டேனேன்னு சொல்லி நட்பு. அஜித் ஃபேன்ஸ்ல நிறைய பேர் நான் அசிங்கமாலாம் திட்டி இருக்கிறான், நான் அவனை அசிங்கமாலாம் திட்டி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே நட்பு சக்தியா தான் இருக்கிறோம். எல்லாருமே என்கிட்ட பேசுறாங்க, எல்லாருமே நேரில் வராங்க, பேசுறாங்க, பழகுறாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அவ்வளவுதான். ஒரு கட்டத்துல நம்மள எதுக்குறான், ஒரு கட்டத்துல நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் காலத்தின் கட்டாயம், அது கடந்து வந்துட்டு தான் இருக்கணும். தலைவர் கடந்து வந்தனால தானே இன்னைக்கு அவர் முதல் இடத்துல இருக்காரு. இதே விமர்சனங்களை வந்து நீங்க அரசியல் வந்துகிட்டு இருக்கு. இவனுங்க இவ்வளவு கத்துறானுங்களே, இந்த பத்திரிகையாளர்ன்ற பேர்ல, திமுகன்ற பேர்ல இவங்க இவ்வளவு கத்துறானுங்களே, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு தலைவர் வந்து ரியாக்ட் பண்றாரா? அவரோட ஸ்பீச்ல நீங்க என்ன 1-2 இடத்துல அடிப்பாரு, மத்தபடி அவரோட ஸ்பீச் எல்லாம் நீங்க நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். போக்கஸ் ஆன் பப்ளிக் இஷ்யூ. அவரோட சிந்தனை எல்லாமே பப்ளிக் இஷ்யூல இருக்கும், மக்கள் பிரச்சனையில இருக்கும், பாதிக்கப்பட்ட பிரச்சனை இருக்கும், யார் பக்கம் நிக்கணும்ன்றதுல இருக்கும். அப்படித்தான் அவர் யோசிப்பாரு. தவிர அடடா இவன் பேசிட்டான், ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறான், மைக்க கையில் பிடிக்கவா, தூக்கி போட்டு அடிக்கவா, தம்பி வந்துட்டான் மைக்க பிடிச்சிட்டான், நேர்ல வாடா, முதல்ல நான் சொன்ன கதைடா அது, கார்ல போன, அவனும் 2 வருஷம் 1.5 வருஷமா பேசுறவன் பேசின்னு தான் இருக்கிறான். தளபதி சட்டை கூட பண்ணல. அதுதான் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை. உன்னை நான் ஒரு ஆளா கூட பார்க்கலடான்றத இந்த அவதூறு விமர்சனங்களை வைக்கக்கூடியவங்க தளபதி லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த மக்கள் அதெல்லாம் ஒரு பெருகுது. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வச்சிருக்க விமர்சனத்துக்கு ஒரு பதில் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா நீங்க அரசியல் நடத்த முடியாது, பொது வாழ்க்கைக்கு நீங்க வந்திருக்கவே முடியாது. அதெல்லாம் கடந்துதான் வரணும்.
கடந்த காலங்களில் எம்ஜிஆருக்கு வந்த விமர்சனங்கள் தான் இந்த 3வது ஆண்டு விழாவில் கூட தளபதி பேசியிருப்பாரு. எம்ஜிஆருக்கு வராத விமர்சனமா, இல்ல ஐயா கலைஞருக்கு வராத விமர்சனமா, இல்ல அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வராத விமர்சனமா, ஏன் நம்ம அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வராத விமர்சனமா நம்ம தளபதிக்கு வந்துற போது அரசியல்ல. அப்போ முடக்கிட்டாங்க, அப்போ சோசியல் மீடியா கிடையாது, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சக்தியை பார்த்திருக்க மாட்டாங்க, இளைஞர் கூட்டத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வச்சு செய்யறாங்க நம்ம பசங்க, ஆதாரத்தோட அடிக்கிறானுங்க, பதில் சொல்ல முடியல, திக்கி திணறாங்க ஒவ்வொருத்தனும். இப்படிப்பட்ட ஒரு எதிரி அவன் வாழ்நாள்ல பார்க்கல. அதுவே நமக்கு பலம் தானே. அவன் பேசுறான்றதுக்காக நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா? நம்ம அடி எல்லாமே வந்து அவனை ஆட்சி விட்டு அகற்றத்துக்கான வேலையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர விமர்சனம் எல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கூடாது. அதுதான் நான் ஃபாலோ பண்றேன், அதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. திட்டானா சந்தோஷம், வாழ்த்துக்கள் சொல்லி லைக் பண்ணுங்க. அதாவது தலைவர் சொல்லுவார் பாரு, அதை இவரு அண்ணா சொல்லிருப்பார், வாழ்க வசவாளர்கள்னு. என்னை திட்டவன் நல்லா இருக்கடான்னு. அப்பதான் நான் அரசியல் இருந்துகிட்டே இருப்பேன். அப்பதான் நான் என்ன பேசுறேன்னு ஒருத்தன் கவனிக்கிறான், நான் என்ன செய்யறேன்றது ஒருத்தன் கவனிக்கிறான்னா, அப்ப நமக்காக ஒருத்தன் யோசிக்கிறான், நமக்காக நம்ம அப்பா அம்மா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க யோசிக்கிறத விட நம்ம எதிரி நம்மளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பார், அவனை தூங்க விடாம பண்றான் பார், அதுதான் உண்மையான வெற்றி. அதை நம்ம தலைவர் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளும் அந்த வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம தளபதியை ஃபாலோ பண்றோம். இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லி கதறவன் கதறினே இருக்கட்டும், நம்ம கருத்தை நம்ம கரெக்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சூப்பர் ப்ரோ. நான் அதுதான் நினைச்சேன். அண்ணா அவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டியை பார்த்தவர், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு எல்லாம் இருக்கிறதுனால தான் இதெல்லாமே டீசெண்டாக எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். தேங்க்ஸ் ப்ரோ. ஐவன் சார். ஓகே ஓகே ஓகே. வணக்கம் நண்பரே, என் பேரு ஐவண்ணன் பாண்டியன், சிவகங்கை சொல்லுங்க ஐயா. மாவட்டம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஓகே. என்னோடது வந்து ஒரு கோரிக்கையா, நீங்க நிறைய பேசணும், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றது நம்ம. ஏன்னா மனிதர்களோட ஞாபக சக்தி வந்து ரொம்ப குறைவுங்கிறத வந்து இவங்க பல நேரங்கள்ல வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. மறதி மறதி தேசிய வியாதி. தேசிய வியாதி. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து நாம வந்து நான் வந்து கோரிக்கையா வைக்கிறது என்ன அப்படின்னா, என்னோட மாவட்டத்துல திருப்புவனத்தில் நடந்த அஜித்குமார் மரணத்தை பத்தி நிறைய பேச வேணும். காவல்துறை வந்து எப்படி வந்து அடிச்சு கொன்னாங்க, ஃபெனிக்ஸ் ஜெயராக்ஸ் பத்தி அவ்வளோ பேசின இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகுது? ஒண்ணு. அதே போல மருத்துவத்துறையில கிட்னியை வந்து விலை பேசி வித்து, என்ன உலக நாடுகள்ல பல நாடுகளுக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்து வித்த இந்த அரசு அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பல நிகழ்வுகளுக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க? அதையும் பத்தி நிறைய பேசணும். கல்வி, மருத்துவம் இவைகளை வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டு நமக்கு வந்து அரசு பள்ளிகளை வந்து மூடிக்கிட்டு வராங்க, இதை பத்தி நிறைய பேசணும். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம், அவங்களுக்கு பென்ஷன் தரணும், பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டு இவங்களாக அசூடு பென்ஷன் திட்டம்னு புதுசா பார்த்து மத்திய அரசு கொடுத்ததை விட கேவலமான அதாவது அந்த ஆசிரியரோட பணத்தையே வாங்கிட்டு அவருக்கே திருப்பி கொடுக்குற அவ்வளவு இது. அதான் அந்த பதவி பத்தி நிறைய பேசணும். அடுத்தது வந்து நான் அந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு 15 வருஷம் வேலை பார்த்ததுனால எஸ்ஐஆருக்கு வந்து 17ஆம் தேதி கடைசி தேதி, இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷனுக்கு 30ஆம் தேதி வந்து ஃபைனல் ரோல் வந்துடும். யாருக்காவது நோட்டீஸ் வந்திருந்ததுன்னா அவங்க வந்து அதுக்கான பதிலை கொடுத்தா போதும், அவங்க பேர் சேர்ந்துரும். இந்த பாயிண்டே நீங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் விரும்புறேன். அதாவது பிப்ரவரி 17 சொல்றீங்களா? ஆமா, பிப்ரவரி 17. பிப்ரவரி 17. அப்புறம் வந்து லாஸ்ட் டேட் வந்து 30. இந்த ரெண்டு. ஓகே ஓகே, டன் டன் டன். அதுதான் நான் முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன். ஐவன் சார், பிப்ரவரி 28 தான் வரும். மார்ச் 30ங்களா? இல்ல அவ்வளவு நாள் எலெக்ஷனுக்கு நோட்டிபிகேஷனே வந்துரும். அதுக்கு முன்னாடி இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வீக் இதுலயே வந்துரும். பிப்ரவரியிலே பிப்ரவரி வந்து 28 தான இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 28 தான. லாஸ்ட்ல பிப்ரவரி 28. அதான். நன்றி கரெக்ஷன் பண்ணதுக்கு நன்றி. அதே மாதிரி நம்மளோட இயக்கம் வந்து இளைஞர்களுக்கானது மட்டும் இல்ல, பெண்கள், வயதானவர்களும் இங்க வந்து பெரும்பாலானவர் வந்து இதுக்கு வந்து சாதகமாகவும் வெளியில பேசலைனாலும் அவங்களும் இருக்காங்க. நடுத்தர வயது, வயதானவர்களு, பெண்கள் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இதை நான் நேரடியா தமிழ்நாடு முழுக்க நான் டிராவல் பண்ணும்போது பார்த்தேன். அந்த விஷயங்களை நம்ம அவங்களோட வெல்ஃபேரையும் சேர்த்து பேசணுங்கிறது என்னோட கோரிக்கை. வேலை வாய்ப்புக்கான சிறப்பு திட்டங்கள் வந்து நம்ம என்னென்ன செய்ய போறோங்கிறத பிரைமரியா இளைஞர்களுக்கு நாம சொல்லணும். இது நீங்க இது பாத்தீங்களா? நீங்க அந்த நம்ம அந்த தேர்தல் அந்த வாக்குறுதி கொடுக்கறது ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம், பாத்தீங்களா? பார்த்தேன். நான் அதுல சஜஷன் கொடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அதுல இந்த ஸ்பேஸ்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த வெப்சைட் ப்ரோ, அந்த வெப்சைட் நீங்க லிங்க் ஆட் பண்ணுங்க இதுல மேல. அதுல வந்து உங்களோட சஜஷன் என்ன மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும்ன்றதெல்லாம் நீங்க வந்து அதுல தாராளமா நீங்க போயிட்டு அதுல உங்களோட கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கலாம்.
ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பண்ணாத ஒரு புதுமையான ஒரு விஷயம். தேர்தல் அறிக்கையை வந்து மக்களிடம் வந்து கோரிக்கைகளை கேட்டு மக்களோட பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு அந்த குறைகளை கேட்டு பண்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியானது தமிழக வெற்றி கழகம் தான் அது முதல் முறையா பண்ணுது. மத்த எந்த கட்சியும் பண்ண மாதிரி நமக்கு நினைவில்லை. அப்படி இருந்தா சொல்லுங்க, நம்ம அதை மாத்திக்கலாம். பட் இந்த இணையதளம் மூலியமாக அந்த உங்களோட விமர்சனங்கள் எல்லாமே வருது. நிறைய பேர் அதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து இப்ப சொன்ன இந்த இஷ்யூஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த பெண்கள் பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, அரசு ஊழியர்களே, தூய்மை பணியாளர்களே, இப்படி பல இஷ்யூஸ் வந்து டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. அதை திரும்ப நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. நிச்சயம் தலைவர் அவர்கள் அதை பண்ண போறாரு. சோ விச்சுவல் வாரியாசான நாம வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நம்ம இருக்கோன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா திரும்ப ஞாபகப்படுத்தணும் இந்த லாக்அப் டெத் விஷயங்களை. பெலிக்ஸ் ஜெயராக்ஸா இருக்கட்டும், அஜித் குமாராக இருக்கட்டும், கவின் படுகொலையாக இருக்கட்டும், இப்படி என்னென்ன இஷ்யூஸ் இந்த திமுக இந்த 4 வருடங்கள் என்ன ஆயிருக்கு. 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரோம்னு சொன்னோம், அது கொடுக்கல. அதற்கு பிறகு வந்து அந்நிய முதலீடுகளை வந்து கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. இவங்க எத்தனையோ லட்சம் கோடி கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. எத்தனை லட்சம் கோடிங்கன்னு கேட்டதுக்கு வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டினார் நம்ம அருமை அமைச்சர். அப்படி இவங்க என்னென்னலாம் கேலி கூத்து பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய நம்மளோட கடமை. நீங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நிச்சயமா நம்ம கொண்டு போய் நம்ம சேர்க்கலாம் தோழர். நன்றி நண்பரே. 4.5 லட்சம் கடன் வாங்கினதுதான் அவங்க பண்ண சாதனை. உண்மை. அவங்க ஏடிஎம்கே இருக்கும்போது 4 லட்சம் சில்லறை இருந்தது, இப்போ 9 லட்சம் சில்லறைன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஏங்க எப்பேற்பட்ட சாதனைங்க இதெல்லாம், யாராலையும் முடியுமா? அதான் அந்த சாதனை எல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. நன்றி நண்பரே. எல்லா வயதானவர்களும் எல்லாருமே நம்ம கட்சிக்கு ஆதரவா இருக்காங்கிறது என்னோட பாயிண்ட். அனைவருக்குமான தலைவர். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ராம் ப்ரோ. ஃபைனல் क्वेश्चन ஷாலினி சிஸ்டர் இருக்காங்க, முடிச்சிடலாமா? யாரு புரியல? ஷாலினி சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. கேளுங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ராம்குமார் பிரதர். ஆக்சுவலா என்னோட விஷயங்கள் இருந்துட்டு ஒரு 2 விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிவிகே தோழர்கள் அவங்க மேல தாக்குதல், திராவிட கும்பலோட தாக்குதல், தீய சக்தி திராவிட ரவுடி கும்பலோட தாக்குதல் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இருக்க நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டே தான் போதே தவிர குறைஞ்ச பாடே இல்லை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் இன்னும் ஒரு சிலரையும் அடிச்சு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அது இல்லாம இதுக்கு முன்னாடியே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. ஒரு நிர்வாகத்தை பார்த்து ஒரு சில விஷயங்கள் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு ஒரு தலையில ஒருத்தவங்களை வெட்டியிருந்தாங்க. ஆன்லைன்ல ஆகட்டும் பாத்தீங்கன்னா, முக்கியமா பெண்களுக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்ப நம்ம பேசுறோம், இப்ப இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து பேசுறோம்னாலே கீழே வந்து அபியூசிவா பேசுறது, நம்ம ஐடியா நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன ட்வீட் போட்டாலும் வந்து அதுக்கு கீழே அபியூசிவா பேசுறது, இதே மாதிரியான தாக்குதல்கள் வந்து பெண்கள் ஆண்கள் என எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இது இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போயிட்டே இருக்கு. இதுக்கு தலைவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து சேலத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? நிச்சயமா இல்ல தொண்டர்களுக்கு ஒண்ணு இல்ல. நல்ல கேள்வி நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஆல்ரெடி இதுக்கு பதில் சொன்ன, பட் இருந்தாலும் நான் டீட்டெயிலா சொல்றேன். என்னன்னா, தொண்டர்களுக்கு ஒண்ணு, ரசிகனுக்கு ஒண்ணுன்னா நிச்சயமா நம்ம தளபதி வருவாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இது இப்ப நீங்க நடந்த விஷயம், சேகர் பாபுவோட ஆளுங்க வந்து அடிச்சது வந்து தளபதி என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பாரு நினைக்கிறீங்களா? அதுக்கான எதிர்வினையை ஆற்ற போறாரு, அதுக்கான கண்டனங்கள் தெரிவிக்க போறாரு, அதுக்கான என்ன விஷயம்ன்றத பண்ண போறாரு. நான் இன்னும் சிம்பிளா என்ன சொல்றேன்னா, அடுத்த 2 மாசம் இன்னும் அதிகமா இருக்கும். என்னடா இப்படி சொல்றாரு நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வாழ்வா சாவா ஒரு மேட்ரு. ஏன்னா 75 வருஷ திராவிட பாரம்பரியம். அதிமுக பாஜகவும் இதை கையில எடுப்பாங்க. ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி பழைய காலத்துல படங்களை போய் பார்த்தது. ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே ஒருத்தர நம்ம தலைவரை மட்டும் தான் எதிரியா அவன் பாக்குறான். ஏன்னா விஜய் ஃபேக்டர், தலைவரோட ஃபேக்டர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கு. இவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் பெரும்பான்மையான தமிழக வாக்காளர்களோட மனநிலையும், குறிப்பா பெண்களோட மனநிலையும், தோழர் சொன்ன மாதிரி அனைத்து தரப்பு மக்களோட ஆதரவும் நம்ம தளபதிக்கு இருக்கு. எல்லா கட்சியில இருந்து கணிசமான ஓட்டு வங்கி நம்ம தளபதி பக்கம் வந்துடுச்சு. அது ஆல்ரெடி அவன் முடிவு எடுத்துட்டான். இந்த அச்சத்தின் காரணமாகவும் இந்த பயத்தின் காரணம் தான் இன்னொருத்தன் இங்க வந்துடவே கூடாது, மூணாவதா ஒரு சக்தி, ஒரு போர்ஸ் இங்க வந்துடக்கூடாது. அதுவும் நம்ம வந்து இவங்க 2 பேருக்குமே த்ரெட்டனா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் 50 வருஷம், ஒருத்தர் 75 வருஷம், பணம் தின்னு கொட்ட போட்ட பத்திரிகையாளர்கள், பணம் தின்னு கொட்ட போட்ட அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், பல கோடி பணம், இப்படி எல்லாமே இருந்தும் திடீர்னு ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான்னா அவனால அதை தாய்க்க முடியுமா? அது முடியாது. அவனால முடிஞ்ச என்னென்ன இடையூறுகள் கொடுப்பான், எல்லா பாதிப்புகளையும் ஏற்படுத்துவான். அதை மீறி தான் நம்ம அரசியல் பண்ணி ஆகணும். நம்ம வந்து கேண்டிடேட்டை நிக்க வச்சு பணத்தை வாங்குற அரசியல் கட்சி நம்ம நடத்தல, சமய சீதை அரசியல்வாதி நம்ம நடத்தல,
கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி அரசியல் இறங்கி இருக்கிறோம். ஒரே நேரத்தில் 2 பேரை எதிர்க்கிறோம். ஸ்டேட்டையும் அடிக்கிறோம், சென்ட்ரலையும் அடிக்கிறோம். 2 டைமே ஒரே நேரத்தில் நம்ம எதிர்க்கிறோம் போது எதிர்ப்புகளும் அதற்கான இணையான எதிர்ப்பு எந்த அளவுக்கு ஆதரவுகள் இருக்கோ அதற்கு இணையான எதிர்ப்புகளும் இருக்கும். எதிர்ப்புகளால மட்டும்தான் நம்ம வளர முடியும். இன்னைக்கு விடிஞ்சா நம்மளை பத்தி தானே பேசுறாங்க, வேற யாரை பத்தியாச்சும் பேசுறாங்களா? அப்போ அவங்களுக்கு கள நிலவரம் தெரியுது. அவங்களும் வந்து இன்டெலிஜென்ஸ் மூலியமா பல கருத்து கணிப்புகள் எடுத்திருக்கிறாங்க. அது நமக்கு ஆதரவா தான் வரது நம்ம பாக்குறோம். இன்னைக்கு பல பேர் போறாங்க, 10ல் 8 பேர் தாவேக்காக்கு ஓட்டு போறான்னு சொன்னா கதி கலங்குமா கலங்காதான்? ஆக ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி இன்னும் இவங்களோட அடக்குமுறைகள் அதிகமாகத்தான் போகும். இன்னும் இவங்க நான் தான் முன்னாடியே சொன்ன ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், அவதூறுகளையும் ஆபாசங்களையும் கையில எடுத்தவங்க அராஜகத்தையும் அடிதடியும் கையில எடுத்திருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப அராஜகத்தையும் அடிதடியும் கையில எடுத்திருக்காங்கன்னும் போது நமக்கு இந்த சட்டம் பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம அண்ணன் CTR நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, இதை நாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம், இதை நாங்க சட்டப்படி அணுகி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்க பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நம்மளோட கவனத்துல நம்ம இருக்கணும். ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி இவங்க கமெண்ட்ல திட்டுறாங்க, நம்மளை அபியூஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சு பயந்துராதீங்க. இவங்க போட்டோ போட்டா இவங்க அதை தான் பண்ணுவானுங்க. இதை தாண்டி அவங்க என்ன பண்ணிட முடியும்? புரியுதுங்களா? ஒரு பொண்ணோட போட்டோ மார்பிங் பண்ணிட்டதுனால இவனுக்கு என்ன கிடைக்க போகுது? இவங்க அம்மாவும் ஒரு பொம்பளை தானே, இவங்க கூட பிறந்ததும் ஒரு பொம்பளை தானே, அவன் பொண்டாட்டியும் ஒரு பொம்பளை தானே அவன் யோசிப்பானா? யோசிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் கேவலம் பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய கூட்டம். இதை பார்த்து நம்ம பயப்படுறதை விட்டுட்டு, டேய் நான் மக்களுக்காக பேசுறேன்டா, இந்த தீய சக்தியை ஒழிக்கிறதுக்காக நான் பேசுறேன்டா, நான் என் கருத்தை பேசிக்கிட்டு தானே இருப்பேன், நம்மளை முடக்கணும்னு நினைச்சா நாங்க முடக்க மாட்டேன்டா, திருப்பி அடிப்போன்டான்றதை நம்ம நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த 2 மாசம் குருஷியலா தான் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நாம எதிர்த்து சண்டை செஞ்சுதான் ஆகணும். இவங்களை பார்த்து நம்ம பயந்துட்டோம்னா நம்ம அரசியலுக்கே வந்துடக்கூடாது, பேசியிருக்கே கூடாது. இன்னைக்கு இளைஞர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கான், அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கான். இன்னைக்கு திரும்புற பக்கம் டிவிக்கு என்ற பெயரு, விசில் என்ற பெயரு, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்மளை பத்தி தான் பேசுறான்னா நமக்கான ஆதரவு தினம் தினம் ஏறிக்கிட்டே போகுது. என்னடா ஒருத்த பிரச்சாரமே பண்ணல, வெளியவே வரல, ரோட் ஷோ நடத்தல, நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்துட்டோம். கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் தாவேக்கா முடிஞ்சிருச்சு, திரும்ப எழுந்துக்காதுன்னு நினைச்சோம். திரும்ப அந்த மனுஷன் இன்னும் புது பொலிவுடன் வராரு, திரும்பி ரொம்ப பலமா அடிக்கிறாரு. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்ற கோபம் 2 கட்சிகளுக்கும் இருக்கும். அதனால அதிகார பவர் அவங்க கிட்ட இருக்கு, பணம் அவங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட மக்களோட ஆதரவு மட்டும்தான் இருக்கு. தலைவரோட முகமும் மக்களோட ஆதரவும் இளைஞர்களோட ஆதரவும் பெண்களோட ஆதரவு மட்டும்தான் இருக்கு. அதனால தோண்டு போயிடாதீங்க, அபியூஸ் பண்றான்னு பயப்படாதீங்க. டேய் உன்னை பெத்ததும் ஒரு பொம்பளை தானடா, என்ன பண்றனா அது உங்க அம்மாவை பண்ற மாதிரிடான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க. குறிப்பா பெண்கள் சமூக வலைதளங்கள்ல வந்து தாக்கப்படுறதை நம்ம பாக்குறோம், ஆபாசமாவும் அசிங்கசமா எழுதுறத பாக்குறோம். ஜஸ்ட் மியூட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்க கருத்தை நீங்க எழுதுங்க, உங்க விமர்சனத்தை எடுத்து வைங்க. கமெண்ட்ஸ் தப்பா வந்தா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. படிச்சா அது உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். படிக்கவே படிக்காதீங்க, அதை கண்டுக்காதீங்க. உங்க கருத்து உங்க விமர்சனத்தை எடுத்து வச்சுட்டு நாகரிகமான முறையில எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க. பிளாக் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு கடந்து போங்க. அது ஒரு ஃபேக் ஐடி. ஜஸ்ட் 200 ரூபாய்க்கு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு ஃபேக் ஐடிக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம இங்க அரசியலுக்கு வரல. புரியுதுங்களா? பணத்துக்காக வேலை செய்யற கொத்தடிமை கூட்டத்துக்கு பதில் சொல்ல நம்ம வரல. மக்களோட பிரச்சனைகள் பேச வந்திருக்கோம், போராட்டத்துக்காக வந்திருக்கோம், அவங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றத்துக்காக வந்திருக்கோம், அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ்நாட்டை மீட்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோமே தவிர இந்த கொத்தடிமைகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம அரசியலுக்கு வரலன்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நமக்கான பாதை, நமக்கான இலக்கு என்னன்றதை நம்ம தலைவர் சொல்லிட்டாரு. இந்த 26ல 2 மாசத்துல இந்த திமுக ஓட விரட்டுறது தான் நம்மளோட முக்கிய இலக்கா இருக்கணும். டைல்யூட்டே ஆகாதீங்க, டைவர்ட் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, துணிஞ்சு நிப்போம். நமக்குன்னா நம்ம தலைவர் நிச்சயமா நிப்பாரு. நீங்க யாரும் பயப்படாதீங்க. நமக்கு நம் தலைவர் இருக்காரு, நம்ம கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. அப்படியெல்லாம் சாதாரணமா களத்துல வேலை செய்யறவங்க நம்ம தலைவர் விட்டுற மாட்டார். அவங்களுக்கான பாதுகாப்பு நிச்சயமா தமிழக செய்யும். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நீங்க இப்போதைக்கு சொன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கான்பிடன்ஸா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நான் தான் சொல்றேனுங்க, தலைவர் பேசுவாருங்க. நான் தான் சொல்றேன், தலைவர் நிச்சயம் பேசுவாருங்க. நீங்க கான்பிடன்டா இருங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஏன்டா நீ பேசினா பேசிட்டு போடா. நீ இல்ல நேர்ல இப்ப ஒரு இடத்துல அறிவால் வெட்டு, இன்னொரு இடத்துல அடி, இன்னொரு இடத்துல கர்ப்பிணி பெண்களை உதைக்கிறது, சோ இந்த மாதிரி தாக்குதல்கள் வந்துட்டு இப்ப அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா. எம்ஜிஆருக்கும் பண்ணாங்க, எம்ஜிஆரோட தொண்டர்களுக்கும் பண்ணாங்க. புரியுதுங்களா? ரெட்டல சின்ன இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு வந்து செவுத்த உடைச்சாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அதெல்லாம் மீறி அந்த தொண்டர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறவங்க திமுக ஆட்சியிலே உட்கார முடியல, கனவா இருந்தது. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்படிப்பட்ட இளைஞர்கள் வரும். அதுதான் சொல்லிட்டேனே, நான் தான் சொல்லிட்டேனே, வரலாறு திரும்புகிறதுன்னு நம்ம சும்மா எல்லாம் சொல்லல. உண்மையாலே வரலாறு திரும்புகிறது.
இந்த தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்புறோம். இதுக்கான சொல்யூஷன் என்ன? இதுக்கான தீர்வு என்னன்னா ஓட்டு தானே. நம்மளோட கோவத்தை எதுலங்க நம்ம காட்ட முடியும்? நம்மனா ஜாக்கி ஜானா புரூஸ்லியா சண்டை போறதுக்கு கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே வலிமை ஓட்டு போறது. அதை மக்கள் வந்து வாக்குகளா செலுத்த போறாங்க. அவங்களுக்கான பதிலடி இந்த 26ல கிடைக்க போது, இன்னும் 2 மாசத்துல கிடைக்க போது. குறிப்பா பெண்கள் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. டேய் என்ன திட்டுறதும் உங்க அம்மா திட்டுறதும் ஒண்ணுடான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா பிரதர். அடுத்து என்னோட கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்ப இந்த ஸ்பேஸ்ல ஒரே பாத்தீங்கன்னா நிமிஷம் ஒரே நிமிஷம் சிஸ்டர், கேக்குதா கேக்குதா கேக்குதா? ஒரே நிமிஷம். ராம் ப்ரோ, ஒரு குயிக் டைம் செக், எப்படி நம்மளால கண்டினியூ பண்ண முடியுமா ப்ரோ? இன்னொரு ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாம் ப்ரோ. எனக்கும் வேலைகள் இருக்கு, நானும் கிளம்பணும், வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே. நம்ம தலைவர் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு பசி தூக்கமே வராது. அது பாட்டு போயிட்டே இருக்கும். கண்டிப்பா அதுக்காக சிஸ்டர், நீங்க அது கொஸ்டின் கேக்குறீங்களா? அடுத்த ஆளுக்கு போவான். ஒரு 5 மினிட்ஸா இருக்கு நமக்கு, அதனாலதான் கொஞ்சம் ஓகே சரி, அடுத்த அல்பம் நம்ம திருப்பி இன்னொரு நாள் இருந்துட்டு கண்டிப்பா பேசுவோம். போடுவோம். இப்ப வாரம் போடுவோம். வாரம் எல்லா ஸ்பீக்கர்ஸையும் கூப்பிட்டு யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வருவோம், எல்லாரும் பேசுவோம். இனிமேல் அடுத்த 2 மாசம் நம்ம இன்னும் அக்ரெசிவா பேச வேண்டியது இருக்கு. அடுத்து கொஸ்டின் கேளுங்க. டிவிகே பல்ஸ் ப்ரோ முடிச்சிருங்க, நீங்க மட்டும் கேளுங்க. ஹாய் ப்ரோ, ராம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்க வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. அது இல்லாம ரொம்ப நேச்சரா இருக்கும், அது வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சரி அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது அதுல எந்த ஒரு எக்ஸாஜரேட் பண்ணாம ஒரு மாதிரி நேச்சரா பண்ணுவீங்க. அது ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியால இருக்கோம். நமக்கு வந்து தெரியும் எந்தெந்த நியூஸ் சேனல் வந்து நரேட்டிவ் செட் பண்றாங்க, ஃபேக்கா இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். இன்கேஸ் வந்து நம்மளோட அப்பா அம்மா இன்கேஸ் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதவங்க, அவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, அப்புறம் வந்துட்டு இந்த நியூஸ் சேனல்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் தெரிஞ்சது ஒரு 4 சேனல் அந்த மாதிரி தான் தெரியும். பட் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன வருதோ பிரதர், இந்த क्वेश्चन ஆல்ரெடி கவர் பண்ணிட்டார் பிரதர். ஹலோ. அத வந்து அவங்க அப்படியே பிலீவ் பண்ணிடுவாங்க. அது இல்லாம நமக்கு டிவி கேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ற பீப்புள்ஸ் போட்டு நிறைய இருக்கு நமக்கு. பட் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி சேனல்ஸ் தான் அதிகம் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வர நியூஸை பிலீவ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒன்று நடந்தது, அதை நான் பார்த்துட்டு தானே அதை கேட்கறேன். என்னன்னா இப்போ வீட்லயே நியூஸ் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியூஸ் வந்து போகுது, வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து லாட்ரி மணில தான் வந்து விஜய் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க நியூஸ்ல. அதை வந்து அப்படியே பிலீவ் பண்றாங்க. நமக்கு வந்து தெரியும் அது வந்து ஃபேக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ ஏன் வந்து டிவி கேக் வந்து ஒரு தனியா இண்டிவிஜுவலா ஒரு நியூஸ் சேனல் மாதிரி வச்சுட்டு அதுல வரது மட்டும் உண்மையாங்கிறத மாதிரி செட் பண்ணலாமா, இல்ல அதை ஏன் இது இனிஷியேட் பண்ணல, அந்த மாதிரி ஒரு இல்ல அதுதான் நான் முன்னாடியே அதுக்கு ஆன்சர் பண்ண. நானு அவங்க நரேட்டிவ் தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் வந்து இளைஞர்கள் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுது, அது ஃபேக்குன்னு உங்களுக்கு தெரியுது, அதை போயிட்டு நம்புறவங்ககிட்ட போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து பொய்ன்னு சொல்ல வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? அதை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அது நம்ம தானே செஞ்சாகணும். அந்த டிவி பாக்குறவங்களுக்கு நியூஸ் படிக்கிறவங்க உண்மை நம்ம தான் செய்வான். ஏன்னா அவன் நம்பணுன்றதுக்காக தான் செய்தியை அவன் பிளான் பண்றான். அப்போ அதை போய் நிரூபிக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கணும் போது அதை இளைஞர்களாகிய நம்ம தான் பண்ணணும். அது போய் அப்படி கிடையாது, இது இப்படிதான்றத சொல்லி ஆதாரப்பூர்வமா அவர்கிட்ட நிரூபிக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அதை தான் நம்ம செய்ய முடியும். அல்டிமேட்டா நம்ம வேற என்ன செஞ்சிட முடியும்? நமக்கு ஆதரவா மீடியாக்கள் இருக்கா? டிவி சேனல்ஸ் இருக்கா? பிரிண்ட் மீடியா இருக்கா? இல்ல ஒரு 100 கணக்கான யூடியூப் சேனல்ஸ் இருக்கா? இல்ல ஒரு 1000 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோமா சம்பளம் கொடுத்து? கிடையாது. ஒன்லி பீப்புள் பவர்ல தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கும் மக்களோட ஆதரவு தான் போயிட்டு இருக்கோம், ரசிகர்களோட ஆதரவுல போயிட்டு இருக்கோம், தொண்டர்களோட ஆதரவுல போயிட்டு இருக்கோம். ஆக ஒரு ஃப்ரெண்டே ஒருத்த மூல செலவு ஆகுறான், இன்ஃபுளுன்ஸ் ஆகுறான், எதிர்கட்சியோட பிரச்சாரத்துக்கு அவன் இன்ஃபுளுன்ஸ் ஆகுறான்னா அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. டே அது தீய சக்திரா, நீ எப்படா தீய சக்தின்னு சொல்றனா, இதெல்லாம் வச்சு நான் சொல்றேன்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி வாக்காளரா மாத்த வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அதை உங்கள்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க உங்க அப்பா கிட்ட பேசுங்க, நீங்க உங்க தாத்தா கிட்ட பேசுங்க, நீங்க உங்க மாமா கிட்ட பேசுங்க. நீங்க பேசிதான் அது மாத்தணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அவன் ஆவலன்னா தொடர்ந்து நம்ம பண்ணணும். அதான் நம்மளோட வேலை. அதை விட்டா நம்ம வேற என்ன வேலை இருக்கு? அதுவும் இந்த 2 மாசத்துக்கு இன்னும் கடுமையா நம்ம அந்த வேலையை செய்யணும். அப்பதான் அவனை வாக்காளரா நம்ம மாத்த முடியும். அவன் திமுக காரனாவே இருந்தாலும் அவன் செய்யற தவறுடான்னு சொல்லி அவனை வந்து புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதை நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவங்க பக்கம் இருக்கிறது பண பலம், நம்ம கிட்ட இருக்கிறது மக்களோட பலம். எது ஜெயிக்குதுன்னு இன்னும் 2 மாசத்துல தெரிஞ்சிடும் பிரதர். தேங்க்யூ. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? முகுந்த் பண்ணிருக்காரு.
கேட்டலாம் லாஸ்டா அவரை முகத்தோட முச்சிக்கலாம். ஓகே ஓகே பிரதர், நான் வந்து இலங்கை தமிழர். ஓகே நான் உங்களோட வீடியோ எல்லாம் பாக்குறேன். ஓகே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே எல்லாரும் நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணனை எப்படியா வின் பண்ண வச்சிருக்கோம். கண்டிப்பா எலெக்ஷனுக்கு எப்படியும் கம்பெனிக்கு நான் வருவேன் நானுங்க. ஓகே வாங்க, வெல்கம் டு தமிழ்நாடு. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க உங்க ஸ்டைல்ல வந்து நீங்க எல்லாருக்கும் வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிவிகே கெஃபேக்கு வந்ததுக்கு அண்ட் நீங்க பேசுனது எல்லாருக்கும் கண்டிப்பா உதவி இருக்கும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நிச்சயமா நல்ல வேலை இது. கண்டிப்பா ஏதோ எனக்கு மனசுல பட்டது பேசிருக்கேன். நிறைய விஷயங்கள் சரியாகவும் இருக்கலாம், சில அன்பார்லிமெண்ட்லி வேர்ட்ஸ் நான் பயன்படுத்தி